ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எதெல்லாம் சப்ளை எதெல்லாம் கூட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏஜென்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஏஜென்ட்டில் ரெண்டாவது ஒரு டைப் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நார்மல் ஏஜென்ட் ஒன்று, டெல் கிரெடிட் ஏஜென்ட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் கன்சைன்மெண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கன்சைன்மெண்ட் வந்து சில பேர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இன்னும் நம்ம டச் பண்ணல. ஸோ அதில் நீங்கள் கன்சைன்மெண்ட்டில் வந்து பார்ப்பீங்க டெல் கிரெடிட் ஏஜென்ட் பற்றி. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன ப்ரொவிஷனுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து அவரோட நேமில் சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்ம சப்ளையாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், ஏஜென்ட், கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஜென்ட் வந்து இப்போ கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாரு. பிரின்சிபல் டு பிரின்சிபலோட கூட்ஸ் வந்து ஏஜென்ட் மூலமாக சப்ளை ஆகுது. இப்போ இந்த சப்ளை ஆகிற கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து ஏஜென்ட்டோட நேம் போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். சப்ளை பிட்வீன் ஏஜென்ட் அண்ட் கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை ஏஜென்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் சப்ளை பண்ணுறத நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் அவரோட நேம் போடலை, இந்த இடத்துல ஏஜென்ட்டோட நேம் போடாமல் பிரின்சிபலோட நேம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம வந்து சப்ளையாக எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் டு கஸ்டமர் மட்டும்தான் நம்ம சப்ளை எடுப்போமே தவிர ஏஜென்ட் இருந்து கஸ்டமருக்கு போன கூட்ஸை நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து மறுபடியும் ரீகால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ டெல் கிரெடிட் ஏஜென்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெல் கிரெடிட் ஏஜென்ட்னா ஆக்சுவலாக என்ன கான்செப்ட், இப்போ என்னன்னா இப்போ அருள் பிரகாஷ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அருள் பிரகாஷ் இருக்காரு. இப்போ வந்து அபு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அருள் பிரகாஷ், அபு இருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அருள் பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், இவர் தான் கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாரு செல்லரு. இவர் அபு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர். ஓகேங்களா? இப்போ அருள் பிரகாஷ் வந்து கூட்ஸ் வந்து அபுக்கு சப்ளை பண்ணுறாரு. கூட்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20,000. ஓகேங்களா? ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால அபு என்ன நினைக்கிறாருன்னா இவருக்கு வந்து நம்ம பேமெண்ட் வந்து எப்போ வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை ஏமாற்றி விட்டுலாம்னு சொல்லிட்டு யோசிக்காரு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அருள் பிரகாஷ் என்ன செய்வார்னா இவர்கிட்ட வந்து அபுகிட்ட வந்து பேமெண்ட் வரது வந்து டவுட்டு தான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து நம்ம வைக்கணும். டெல் கிரெடிட் ஏஜென்ட் சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜென்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஏஜென்ட்டோட வேலை என்னென்னா இவர்கிட்ட இருந்து பேமெண்ட்டை வாங்கி இவருக்கு கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ பைரவா படத்தில் விஜய் மாதிரி இவர் வந்து ஆக்சுவலாக பேமெண்ட்டை வாங்கி வந்து கலெக்ட் பண்ணி அருள் பிரகாஷ் வந்து கொடுக்கணும். இதுதான் இவரோட வேலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இவர் கமிஷன் வந்து வாங்குவார். இதுதான் டெல் கிரெடிட் கமிஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டெல் கிரெடிட் கமிஷன் வந்து டெல் கிரெடிட் ஏஜென்ட்டோட மெயினான ஒர்க் வந்து இதுதான். அதே டைமில் இவர் இன்னொரு ஒர்க்கும் பண்ணுவார். இப்போ கூட்ஸ் வந்து அருள் பிரகாஷ் இவருக்கு சேல் பண்ணுறாரா, அருள் பிரகாஷ் வந்து என்ன பண்ணலான்னா இந்த கூட்ஸை டேரெக்டாக சேல் பண்ணாமல் ஏஜென்ட் மூலமாக சேல் பண்ணலாம். இந்த டெல் கிரெடிட் ஏஜென்ட் மூலமாக சேல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அருள் பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து டெல் கிரெடிட் ஏஜென்ட். ஓகேயா? ஸோ டெல் கிரெடிட் ஏஜென்ட் மூலமாக இந்த கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாரு. கூட்ஸை சப்ளை பண்ணுறப்ப இப்போ இன்வாய்ஸ் வந்து இந்த டெல் கிரெடிட் ஏஜென்ட்டோட நேம் போட்டுக்கினா இதை நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெல் கிரெடிட் ஏஜென்ட்டோட கூட்ஸை வந்து சப்ளை பண்ணியாச்சு. இப்போ அபு வந்து பேமெண்ட் பண்ணணும்ல, பேமெண்ட் வந்து அருள் பிரகாஷுக்கு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அருள் பிரகாஷ் வந்து பண்ணணும். இப்போ இந்த பேமெண்ட்டை வந்து யார் வாங்கி கொடுக்குறா, டெல் கிரெடிட் ஏஜென்ட் வாங்கி கொடுக்காரு. சப்போஸ் அபுவால் பேமெண்ட் பண்ண முடியலன்னா டெல் கிரெடிட் ஏஜென்ட் இவர் என்ன செய்வார்னா அபுக்கு ஒரு லோன் மாதிரி கொடுப்பாரு. லோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 கூட்ஸோட வேல்யூ, ஸோ 10,000க்கு ஒரு லோன் மாதிரி கொடுப்பாரு. இந்த லோனை அருள் பிரகாஷ் வந்து பே பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இந்த லோனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, லோனுக்கு ஒரு 1000 rupees இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகேங்களா? ஸோ 1000 rupees இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா இதை நம்ம வேல்யூ ஆஃப் கூட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெல் கிரெடிட் ஏஜென்ட்டு அவரோட நேமில் இன்வாய்ஸ் போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இன்வாய்ஸ் போடுறப்போ செல்லிங் ப்ரைஸ், அந்த கூட்ஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 20,000. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அவர் கூட்ஸும் கொடுத்துருக்காரு, கூட்ஸோட சேர்த்து அதை வந்து கிரெடிட் பேசிஸில் கொடுத்துருக்காரு, கிரெடிட் பேசிஸில் லோனாக கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு 1000, இது ரெண்டையுமே வந்து வேல்யூ ஆஃப் சப்ளையாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 21,000 தானே? ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து வேல்யூ ஆஃப் சப்ளையில் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்போவும் இந்த டெல் கிரெடிட் ஏஜென்ட்டு அவரோட நேமில் இன்வாய்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னா வேல்யூ ஆஃப் த கூட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம், அதே டைமில் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இந்த டெல் கிரெடிட் ஏஜென்ட் ஜஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா டெல் கிரெடிட் ஏஜென்ட் ஜஸ்ட் இந்த பேமெண்ட்டை மட்டும் வாங்கி கொடுக்காரு. கூட்ஸ் வந்து இவர் நேமில் இன்வாய்ஸ் போடலை. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த பேமெண்ட் 10,000 மட்டும் வாங்கி கொடுக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 1000 இருக்குங்களா, இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், சப்ளையாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகேயா?
ஸோ இப்போது டெல் கிரெடிட் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல் கிரெடிட் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸை அதாவது கூட்ஸை இவர நேமில் பண்ணலை. ஸோ இந்த கூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது சப்ளையாகவும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இப்போ டெல் கிரெடிட் ஏஜென்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் ஆகுதுல, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டையுமே நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்வாய்ஸ் வந்து போட்டிருக்காரு, இன்வாய்ஸ் வந்து கூட்ஸுக்கு போட்டிருக்காருன்னா அந்த கூட்ஸுக்கு வரக்கூடிய எல்லா செலவையுமே எடுத்துக்கலாம். கூட்ஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸை எடுத்துக்குவோம், டெலிவரி சார்ஜ் எடுத்துக்குவோம், கிரெடிட் பேஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு எடுத்துக்குவோம், ஃப்ரைட் சார்ஜ் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளைல இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அவர் வந்து கிரெடிட் பேஸில் கொடுத்துருக்காரு, இவருக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ எப்போ நம்ம சப்ளையாக எடுப்போம்னா இன்வாய்ஸில் டெல் கிரெடிட் ஏஜென்ட்டோட நேம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்க்ளூட் ஆகிருக்குன்னா அந்த கூட்ஸை சேல் பண்ணதுக்குனால செல்லிங் ப்ரைஸையும் எடுத்துக்குவோம். அந்த கூட்ஸை கிரெடிட் பேஸில் கொடுத்துருக்காருல, ஸோ அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையுமே சேர்த்து எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதான் இங்கே ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. டெல் கிரெடிட் ஏஜென்ட் இஸ் நாட் அன் ஏஜென்ட் சப்ளையர் டு பையர். ஆக்சுவலாக இவர் வந்து ஏஜென்ட்டாக செயல்படலை, ஜஸ்ட் ஒரு பேமெண்ட்டை மட்டும் ரிசீவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ கூட்ஸ் வந்து யார் டு யார் போகும், டேரெக்டாக சப்ளையர்லேருந்து பையருக்கு போகுமே தவிர ஏஜென்ட் வழியாக போகாது. ஏஜென்ட் ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் தான் ரிசீவ் பண்ணி கொடுக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை டிசிஏ, டெல் கிரெடிட் ஏஜென்ட்டுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளையில் நம்ம எடுத்துக்க மாட்டோம், சப்ளையாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்புறம் டெல் கிரெடிட் ஏஜென்ட் இஸ் அன் ஏஜென்ட். ஏஜென்ட்னா என்ன? ஏஜென்ட்னா நம்ம ஜிஎஸ்டி கான்செப்டில் ஏஜென்ட்னா என்ன, ஏஜென்ட்டோட டெஃபினிஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்னா அவரோட இன்வாய்ஸில் அவரோட நேமில் இன்வாய்ஸ் போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா தான் அவரை நம்ம ஏஜென்ட் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்கிட்ட இருந்து கூட்ஸ் டிசிஏக்கு போயிடும், அதாவது டெல் கிரெடிட் ஏஜென்ட்டுக்கு போயிடும். டெல் கிரெடிட் ஏஜென்ட்ல இருந்து பையருக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ கூட்ஸ் வந்து டெல் கிரெடிட் ஏஜென்ட்லேருந்து பையருக்கு போகுது. ஸோ இன்வாய்ஸ் வந்து டிசிஏ நேமில் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கூட்ஸோட செல்லிங் ப்ரைஸை வந்து நம்ம சப்ளையாக எடுத்துக்குவோம். அதே நேரத்தில் அந்த கூட்ஸ் வந்து கிரெடிட் பேசிஸில் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையுமே நம்ம வேல்யூ ஆஃப் சப்ளையில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லோன் பை டிசிஏ டு பையர். ஆக்சுவலாக டிசிஏ வந்து பையருக்கு ஒரு லோன் கொடுத்துருக்காரு. இந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா தனி செப்பரேட் சப்ளையாக நம்ம எடுத்துக்கோம், உட் நாட் பி கன்சிடர் செப்பரேட் சப்ளையாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ லோனுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸெப்டட் சப்ளை நம்ம சொல்லுவோம். இப்போ லோன் அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு இதை நம்ம எக்ஸெப்டட் சப்ளையாக சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் ஆகுது. அதுவே அந்த லோன் வந்து கூட்ஸோட அட்டாச் ஆகி கொடுத்துருக்காங்க, கூட்ஸு ப்ளஸ் லோன். ஓகேங்களா? சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கூட்ஸ் ப்ளஸ் லோன் சேர்த்து கொடுக்குறப்ப இது வந்து காம்போசிட் சப்ளை. லோன் தனியாக கூட்ஸ் தனியாக நம்ம எடுத்துக்க மாட்டோம், ரெண்டும் சேர்த்து நம்ம எடுப்போம். ஸோ இந்த கூட்ஸுக்கு வரக்கூடிய செல்லிங் ப்ரைஸு, லோனுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, இது எல்லாமே வேல்யூ ஆஃப் சப்ளையில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேயா? யாருக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. அப்புறம் ரீகால் பண்ணதுக்கு ஒரு கான்செப்ட் 71C 71Bயில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் ஆஃப் சர்வீஸில் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று 71B 71C. ஓகேங்களா? 71Bயில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் வந்து இருக்கும், ஆனால் பிஸ்னஸ் பர்பஸ் இல்லைனாலுமே அதை சப்ளையாக எடுத்துக்குவோம். கன்சிடரேஷன் இருந்திருக்கணும். ஓகேங்களா? சர்வீஸ் வந்து வெளிநாட்டில் வந்து இம்போர்ட் ஆகிருக்கணும், அதுக்கு கன்சிடரேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதே டைமில் அது பிஸ்னஸ் பர்பஸ் கிடையாது. எல்லா சப்ளைக்குமே பிஸ்னஸ் பர்பஸ் வந்து மேண்டேட்ரியாக தேவை, கன்சிடரேஷனும் தேவை. ஆனால் இந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கன்சிடரேஷன் வந்துருக்குது, பிஸ்னஸ் பர்பஸில் அந்த சப்ளை இல்லை அப்படின்னா அதை நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸை ஃப்ரம் ரிலேட்டட் பர்சன், ரிலேட்டட் பார்ட்டி நம்ம 71Cனா என்ன? சி ஃபார் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் இல்லைனாலுமே அதை நம்ம சப்ளையாக எடுத்துக்குவோம். என்னென்னலாம் பார்த்தோம்? ஆக்சுவலாக பிஸ்னஸ் அசெட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம், அதுக்கு ஐடிசி கிளைம் பண்ணியிருப்பாங்க, அது வந்து சப்ளை தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் பார்ட்டிக்கு நடுவில் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கும், ரிலேட்டட் பார்ட்டிக்குள்ள நடுவில் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கும். இந்த பார்ட்டியும் அந்த பார்ட்டியும் வேறு ஜிஎஸ்டி நம்பரில் இருந்திருக்கணும். அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய சப்ளை இருக்கலாம், ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம். கன்சிடரேஷன் இல்லைனாலுமே அதை நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸு ரிலேட்டட் பார்ட்டிக்குள்ளே நடக்கும். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டட் பார்ட்டி, ஒரு பார்ட்டி வந்து அமெரிக்காவில் இருக்கார், ஒரு பார்ட்டி வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இவருக்கு வந்து என்ன சொல்கிறார்? இம்போர்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி இம்போர்ட் பண்ணுறப்போ கன்சிடரேஷன் இல்லைனாலுமே அதை நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 71Cயில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸை கன்சிடரேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கன்சிடரேஷன் இல்லை, பிஸ்னஸ் பர்பஸுக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா மட்டும் தான் நம்ம சப்ளையாக எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸுக்காண்டி பண்ணியிருக்கணும்.
அப்படி பண்ணியிருந்தா அதுக்கு கன்சிடரேஷன் ரிசீவ் ஆகலைனாலுமே அதை நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணதில் ஒரு காமன் பாயிண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரீகால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? 7-1 கேப்ஸில் ஏ. ஓகேங்களா? ஸோ இவங்க குழப்பத்துக்காகவே கொடுத்துருக்குறாங்க. 7-1A 7-1B 7-1C நம்ம மேலே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ 7-1Aனா என்ன பார்த்துருக்குறோம்? டெஃபினிஷன் ஆஃப் சப்ளை. ஓகே, சப்ளையோட டெஃபினிஷன் வந்து 7-1A, இது வந்து ஸ்மால் லெட்டர் ஏ. அப்புறம் 7-1B வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். 7-1C வந்து 7-1B வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் வித்தவுட் பிஸ்னஸ் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் பர்பஸுக்கு இல்லாத இதை வந்து நம்ம சப்ளை எடுத்துக்கும். அது வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து 7-1B. 7-1C வந்து பார்த்தீங்கன்னா சி ஃபார் கன்சிடரேஷன் இல்லைனாலுமே அதை நம்ம சப்ளையாக எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு என்னென்ன கேஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 7-1 கேப்ஸ் ஏ. ஓகே, பெரிய ஏ. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதெல்லாம் கூட்ஸ் எதெல்லாம் சர்வீஸ் சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறது இந்த 7-1A. ஸோ இது எதுக்கு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படியே நம்ம போட்டலாம்னு சொல்லி யோசிப்பீங்க. கேட்டகரைஸ் பண்ணால் தான் அதுக்கூட ஜிஎஸ்டி ரேட் வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். ஹெச்எஸ்என் கோடு வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ கூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெச்எஸ்என் கோடு வரும், சர்வீஸுக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோடு வரும். ஸோ இதுக்கு உள்ள ஜிஎஸ்டி ரேட்டும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கூட்ஸ் தனியாக சர்வீஸ் தனியாக நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ வந்து அபு வந்து அருள் பிரகாஷ் வந்து ஒரு பைக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அந்த பைக்கோட ஆர்சி புக்கையும் சேர்த்து தான் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லைனா அதாவது தெஃப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இப்போ போலீஸ் வந்து அருள் பிரகாஷை பிடிச்சி பைக்கை ஊதுடான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்சி புக் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஆர்சி புக் இல்லைன்னா இந்த வண்டியை களவான்ட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பைக்கை வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அதோட ஆர்சி புக்கையும் சேர்த்து அதோட டைட்டிலும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து கூட்ஸ், சப்ளை ஆஃப் கூட்ஸை எடுத்துக்குவோம். ஒரு பைக்கை மட்டும் கொடுத்துருக்காரு, டெம்பரவரியாக யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ 2 நாள் நீ யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு பைக்கை மட்டும் கொடுத்துருக்காருன்னா அது வந்து ரெண்டல் பர்பஸ்க்காண்டி கொடுத்துருக்காரு. அதை நம்ம சர்வீஸாக எடுத்துக்கோங்களா? ரைட் டு யூஸ் த கூட்ஸ், அந்த கூட்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஆர்சி புக்கோ இல்லை அந்த பைக்கோட பில்லோ டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ கூட்ஸ் அந்த பைக்கை ஒரு 3 days யூஸ் பண்ணிட்டு தான் ஸோ அதுக்கு வந்து ஒரு 5000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரெண்டல் பர்பஸுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சர்வீஸாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங்னோட உங்களுக்கு வந்து தாட் வந்து அங்கே போகணும். ஓகேங்களா? ஸோ தாட் வந்து அங்கே போகணும். எங்கே போகணுன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டியை மட்டும் தான் நம்ம கூட்ஸ் நம்ம சொல்லுவோம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம கூட்ஸ் தான் சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா? ஸோ ஆனால் அதை நம்ம டெம்பரரி பர்பஸ்க்காண்டி நம்ம ஒருத்தர் கொடுக்குறோன்னா அது சர்வீஸாக நம்ம எடுத்துக்கலாம், அதை நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கூட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் உண்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்டீஃபன் கிளாஸ் ஓகே, சூப்பர். கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து டைட்டில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சப்ளை கிடையாது. ஸோ கூட்ஸை பொறுத்த வரைக்கும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் சர்வீஸ் கேசஸில் வருது அப்படின்னா அதை நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். எப்போ சர்வீஸ் கேசஸில் வரும்? ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஒரு பில்டிங்கை நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்கீங்க, அந்த வாடகைக்கு வரக்கூடிய ரெண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரெண்ட்டுக்கு நீங்கள் விட்றீங்கன்னா அது வந்து சர்வீஸாக நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ சர்வீஸாக எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று டேக்ஸபிள் சப்ளைனா ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங்கை ப்ளஸ் ஒரு பில்டிங் வந்து ரெண்ட்டுக்கு விட்றீங்கன்னா அது அந்த ரெண்ட்டு வந்து வாங்குறல டெனண்ட்டு. ஸோ அந்த பில்டிங்கை பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாரு. அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணுறான்னா அது வந்து டேக்ஸபிள் சப்ளையாக நம்ம எடுத்துக்குவோம். அதுவே நான் ரெசிடென்ட் பர்பஸுக்கு அந்த பிஸ்னஸை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து எக்ஸப்டட் சப்ளையாக எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பில்டிங்கை வந்து ரெண்ட்டுக்கு விட்றோம், அந்த ரெண்ட் வந்து அந்த பில்டிங் வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்காண்டி அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து டேக்ஸபிள் சப்ளை. ஓகேங்களா? ஸோ அதுவே அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் பர்பஸுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து எக்ஸப்டட் சப்ளை. ஓகேங்களா? ஓகே,
ஸோ இதான் லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லீஸுக்கு விடுக்குறோம், இல்லை டெனான்சிக்கு விடுறோம், ஒரு டெம்பரரி பர்பஸுக்காண்டி என்னெல்லாம் பண்ணுறோம், லைசன்சிங் விட்றோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பில்டிங் வந்து ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணிக்கோ, நீ மட்டும் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு லைசன்ஸ் நம்ம விட்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி லைசன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதுவுமே சர்வீஸ் கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் லீஸ் விடுறது, லெட்டிங் அவுட் ஆஃப் பில்டிங். லெட்டிங் அவுட் ஆஃப் பில்டிங் அப்படின்னா வாடகைக்கு விடுறது. ஓகேங்களா? ஸோ அதுவும் சர்வீஸில் தான் வரும். அப்புறம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கூட்ஸ் வந்து கொடுக்குறீங்க, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கிளாத் வந்து வாங்குறீங்க. இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அந்த கிளாத் வந்து மொத்தமாக அந்த கிளாத்தை மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு 500 சேட் வந்து எங்களோட பிஸ்னஸுக்கு தேவைப்படுது. ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 500 கிளாத் வந்து வேணும்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தை கொடுத்து சேட்டாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாத்தை கொடுத்து ஓகேங்களா சேட்டாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ சேட்டாக மாற்றுறப்போ ஒரு 500 சேட்டாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாத்தை சேட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக ஜாப் ஒர்க் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜாப் ஒர்க்குன்னு சொல்லி வரும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம், ஒரு கூட்ஸை வாங்கி கூட்ஸை விற்கிறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸை நம்ம சொல்லுவோம். அதுவே அந்த கூட்ஸை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அந்த ஆளுக்கு நம்ம திரும்ப கொடுக்குறோம். அந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கூட்ஸு கிடையாது, சர்வீஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ டாக்டர் இருக்கார். ஓகேங்களா? டாக்டர் பண்ணுறது நம்ம சர்வீஸ் சொல்லுவோம். எதனால சர்வீஸ் சொல்கிறோம்? இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, பேஷண்ட் வந்து அருள் பிரகாஷ் வந்து வராரு. ஸோ இவருக்கு வந்து ஃபீவர் இருக்குது. இப்போதைக்கு இவர் நம்ம பேஷண்ட்டாக கான்செப்ட் பண்ணுறாமல் நம்ம வந்து சப்ளை கான்செப்ட்டுக்கு வரதுனால இவரை கூட்ஸாக நம்ம எடுத்துக்கோங்களா? ஸோ கூட்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து இது மெடிசின்லாம் கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் டாக்டர் அவரோட கூட்ஸும் யூஸ் பண்ணுறாரு. இவரோட கூட்ஸ் என்னது? மெடிசின். அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் போடுறப்போ அதில் பண்ணக்கூடிய மெடிசின். ஸோ ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கூட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இன்ஜெக்ட் பண்ணி அவருக்கு வந்து அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ப்ராசஸ் பண்ணுறப்போ இது வந்து நம்ம வந்து சர்வீஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ சர்வீஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? அவர் பண்ணக்கூடிய சர்வீஸும் இன்க்ளூட் ஆகும். அந்த சர்வீஸ் பண்ணுறப்போ அவர் நிறைய கூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார். என்னென்ன கூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார்? இன்ஜெக்ஷன் செலுத்துகிறப்போ அந்த மெடிசனை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ மெடிசனை யூஸ் பண்ணுறாரு, கூட்ஸுமே அவர் யூஸ் பண்ணுறாரு. கூட்ஸை யூஸ் பண்ணாலுமே பியூராக அது நம்ம சர்வீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஜாப் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ ஜாப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு கோல்டு பார் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கோல்டு பார் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கோல்டு பார் இருக்குது. இப்போ அது பார்த்தீங்கன்னா கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கிறாங்க. ஸோ அந்த கோல்டு பாரை வந்து மொத்தமாக கொடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுண்டில் செயின் வந்து செஞ்சுதாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 4 பவுண்ட் செயினுங்கிறப்ப 32 கிராம் வரும். ஸோ இந்த 32 கிராமில் அவர் வந்து செயின் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ அந்த கோல்டு பாரை மிஷினில் வச்சு செயின் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் பேசிஸில் இது வந்து சர்வீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கோல்டை சப்போஸ் அந்த செஞ்சு கொடுக்குறதுனால இது வந்து சர்வீஸ் நம்ம சொல்லுவோம். சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறாங்க, டேரெக்டாக அந்த கோல்டை வாங்கி கூட்ஸாக வாங்கி அந்த கோல்டை கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறாரு அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து கூட்ஸ் நம்ம சொல்லுவோம். இதே நம்ம சர்வீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு வந்து பார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கோல்டு பார் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் கொடுக்குறாங்க. இவங்க செயின் செஞ்சு மறுபடியும் இவருக்கே திரும்ப கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இவருக்கே திரும்ப கொடுக்குறப்ப இதுக்கு வரக்கூடிய ப்ராசஸிங் சார்ஜ், இது வந்து செய்யக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் சார்ஜஸ், ப்ராசஸிங் சார்ஜஸ், இது செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய செம்பு சேர்ப்பாங்க, சிங்கு பொடி சேர்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ஆசிட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கூட்ஸ் ஃபுல்லாமே அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கூட்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் செய்ய முடியாது. ஸோ கூட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாலும் கூட்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணாலுமே அதை நம்ம சப்ளையாக சர்வீஸ்ன்னு தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இடத்துல சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டையும் சேர்த்து எடுப்போம். ஆனால் இந்த இடத்துல ஜாப் ஒர்க் பண்ணாங்கன்னா பியூர்லி அதை நம்ம சர்வீஸ் தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஜாப் ஒர்க் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு கூட்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ கோல்டு மேக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபயர் வந்து இது பண்ணுவாங்க, மெல்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுறது அப்படின்னா சிங்க் பவுடர் போடுவாங்க, சிங்கு பொடி போடுவாங்க, காப்பர் பொடி போடுவாங்க, 916ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பொடி போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கூட்ஸு, இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கூட்ஸ் இன்வால்வ் ஆனாலுமே ஜாப் ஒர்க் பேசிஸில் ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோன்னா அது நம்ம சர்வீஸ் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம சம் பார்க்குறப்போ இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக இதில் கொடுக்கல, சம் பார்க்குறப்போ இதை பற்றி ஏன் சொல்லியிருக்கிறாங்கிறது உங்களுக்கு அப்பவும் புரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் அண்ட் கூட்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட், ஒரு பிஸ்னஸ் அசெட்டை பெர்மனெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கூட்ஸை நம்ம எடுத்துக்கோம். ஓகே.
கூட்ஸாக நம்ம எடுத்துக்கோம். அப்புறம் டெம்பரவரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட். ஒரு அசெட்டை வந்து டெம்பரவரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெம்பரவரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஒரு அசெட்டை. ஒரு 3 மாதம் 4 மாதம் நீ வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு திரும்ப தந்துடு அப்படின்னு சொன்னால் ரெண்டல் பேசிஸில் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம சர்வீஸாக எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் நிறைய கான்செப்ட் வந்து கடகடன்னு போயிட்டேன். எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஏதாச்சும் டவுட் இருக்கா? முடியல டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மைக் ஆன் பண்ணி கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும்? இன்னும் இல்லை, நான் ஆடி போய் அசைஞ்சு போய் உட்காந்துருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டெம்பரவரி இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் பை எ பெர்சன் ஹூ சீசஸ் டு பி எ டாக்ஸபிள் பெர்சன். கிளாஸில் எல்லோரும் இருக்கீங்களா? ஓகே, விஸ்வா இருக்காரு. மதன் ஆக்சுவலாக இன்னைக்கு கிளாஸ் சொல்லலாம். ஓகே சார், பார்த்துக்கலாம். பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் பை எ பெர்சன் ஹூ சீசஸ் டு பி எ டாக்ஸபிள் பெர்சன். ஓகேங்களா? by a person who ceases to be a taxable person, treaters apply in the course of business immediately before he ceases to be a taxable person. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா பிஸ்னஸ் அசட்டை மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பெர்சன் ஹூ சீசஸ் டு பி a taxable person, the course of immediately before he ceases to be a taxable person. To be taxable person, director has applied case as going concern, business carried by the personal representative. ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்னஸே மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பிஸ்னஸ் இப்போ அருள் பிரகாஷ் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அபுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அபு வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி வந்து புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ அது நம்ம எப்போ நம்ம சப்ளை ஆஃப் கூட்ஸை நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸை அவருக்கு ஃபர்தராக ரன் பண்ணணும். அந்த பிஸ்னஸை மொத்தமாக அவர் வந்து கன்சியூம் பண்ணிடக்கூடாது. இப்போ பிஸ்னஸ் அசட்டாக மொத்தமாக விற்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் இருக்கு. ஓகேங்களா? அருள் பிரகாஷ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிட்டட்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸை மொத்தமாக என்ன செய்யறாருன்னா அபுக்கு வந்து சேல் பண்ணுறாரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இப்போ இந்த அபு வந்து என்ன செய்வார்னா இந்த பிஸ்னஸ் உள்ள அசட் எல்லாத்தையும் சேர்த்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த பிஸ்னஸை ஃபர்தராக இவர் வந்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லைஃப் டைமை ஃபுல்லாக ரன் பண்ணணும். அப்படி ரன் பண்ணாமல் இந்த பிஸ்னஸை அவர் அபு வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேரெக்டாக அந்த பிஸ்னஸ் உள்ள ஒவ்வொரு மிஷின் இருக்குங்களா இதை பார்ட்டாக கரண்ட்டி வித்துருந்தாரு. ஓகேங்களா? ஸோ கரண்ட்டி வித்துருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல இது வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது கோயிங் கன்சர்னா அவர் வந்து ஃபர்தராக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இவர் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பெர்சன். ஓகே, ஸோ இப்போ இந்த பிஸ்னஸை மொத்தமாக சப்ளை பண்ணுறப்போ அபுவும் ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய இந்த இது வந்து நம்ம சப்ளை ஆஃப் கூட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ஷனா கோயிங் கன்சர்ன் ஆக்சுவலாக சப்ளை எடுத்துக்க மாட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே, சாரி. ஆக்சுவலாக என்னன்னா இப்போ வந்து அந்த பிஸ்னஸ் வந்து மொத்தமாக அபுக்கு கொடுக்குறாங்களா? சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பிஸ்னஸ் அசட்டு அபுக்கு கொடுக்குறப்போ இந்த கோயிங் கன்சர்ன் ஆக்சுவலாக இதில் உள்ள ஸ்டாக் வந்து 1 lakh இருக்குது, அசட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அபுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அபு கையில் இருக்கிறப்ப அந்த ஸ்டாக்கு வந்து 1 lakh இருக்கும், அசட்டை வந்து 2 lakh இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கும் அசட்டும் வெளியே கஸ்டமருக்கு சேல் ஆகலை, பிஸ்னஸை விட்டு வெளியே போகலாம். ஓகேங்களா? ஸோ அருள் பிரகாஷ் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்காரு, இது ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அபுக்கு வந்து டோட்டலாக இந்த பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ இந்த 1 lakh வந்து கஸ்டமருக்கு இந்த 1 lakh ஸ்டாக் வந்து வெளியே சேல்ஸ் ஆகிருக்குதா? இல்லை. அப்படி சேல்ஸ் ஆனால் அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி சப்ளை எல்லாம் போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே அபுக்கு போயிருக்குது. அபு வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருல. ஓகேங்களா? ஸோ இப்போ அபு இந்த ஃபர்தராக இந்த ஸ்டாக்கை சேல் பண்ணுறப்போ இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு சேல் பண்ணுறப்போ இதை தான் நம்ம சப்ளை சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் ஜஸ்ட் இந்த பிஸ்னஸ் உள்ள அசட் எல்லாமே அபுக்கு போயிருக்குதா? இதை நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம், இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஜிஎஸ்டி கிடையாதுன்னா இவர் வந்து கோயிங் கன்சர்னாக வச்சுட்டு இருக்கிறப்போ ஜிஎஸ்டி கிடையாது. இவர் கோயிங் கன்சர்னாக அதை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த பிஸ்னஸில் உள்ள அசட்டை ஃபுல்லாக வாங்கி இவர் வந்து அதை பார்ட்டாக விற்றுட்டாரு. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸை ரன் பண்ணாமல் பார்ட்டாக விற்றுட்டாரு அப்படின்னா அதை வந்து நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். இவங்க 2 பேருக்கு நடந்ததை நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவங்க 2 பேருக்கு நடந்தது இப்போ சப்ளை கிடையாது, ஏன்னா இவர் வந்து அந்த பிஸ்னஸை அப்படி ரன் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்போ சப்ளை கிடையாது. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? கண்டிப்பாக டவுட் வரும்னு நினைக்கிறேன். அபு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் திரும்ப சொல்லுங்க, புரியல. ஓகே ப்ரோ.
ஆக்சுவலாக இப்போ அருள் பிரகாஷ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து டேரெக்டாக அபுக்கு உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இங்கே என்னென்ன அசட்லாம் இருக்கோ இது எல்லாமே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரா. நார்மலாக இந்த அசட்டு இந்த கூட்ஸு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஜிஎஸ்டி வரும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஜிஎஸ்டி வரும். இப்போ அருள் பிரகாஷ் வந்து அபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே இவர் வந்து ஒரு 5 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த பிஸ்னஸை மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா இதே பிஸ்னஸ் அதே நேமில் இவர் வந்து கோயிங் கன்சர்னாக பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இந்த சப்ளைக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேயா? அப்போ இது வரைக்கும் கிளியரா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்றோங்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா புதுசா எடுக்கிறதுன்னு வச்சுங்க ஜிஎஸ்டி தேவையில்லையா? அப்படியே புதுசாக இவங்க ஜிஎஸ்டி அபு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கான்செப்ட்டுக்கு இப்போ நம்ம வரல. சப்ளையா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸை ஜஸ்ட் அப்படியே அபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அபு அந்த பிஸ்னஸை கண்டினியூஸாக அடுத்தது ரன் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்னா இதை நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஏன் சப்ளை எடுத்துக்க மாட்டோம்னா இந்த கூட்ஸ்லாம் அப்படியே அந்த பிஸ்னஸில் இருக்குது. கஸ்டமருக்கு இன்னும் சேல் ஆகலை. ஓகேங்களா? ஸோ கஸ்டமருக்கு வந்து இன்னும் சேல் ஆகலை. ஸோ இந்த பார்ட்டை நம்ம சப்ளை எடுத்துக்க மாட்டோம். கஸ்டமருக்கு சேல் பண்ணார்னா அதை நம்ம சப்ளை எடுத்துக்குவோம். ஓகே? ஸோ இந்த பார்ட் வரைக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் வரைக்கும் புரியுதா அபு? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகேங்களா? சும்மா சொல்லாதீங்க. ஓகே, உண்மையிலே புரியுதுல்ல? இல்ல புரியுது. இப்போ அந்த பிசினஸ வாங்கி அப்படியே வச்சிருக்கோமே தவிர இன்னும் ரன் பண்ணல, அதான் சொல்றீங்க? அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொருள் வாங்கி இருக்குது, ஆனா இன்னும் அதை நம்ம சப்ளை பண்ணாம இருக்கிறோம், அதான் சொல்றீங்க. கரெக்டா? சப்ளை பண்ணாம இருக்கீங்க. அந்த கரெக்ட் தான். சப்ளை பண்ணாம இருக்கீங்க. அந்த பிஸ்னஸை நீங்க ஃபர்தரா ரன் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 5 வருஷம் இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. 5th இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இவர் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ கோயிங் கன்சர்னாக இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த சப்ளை வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து சப்போஸ் கோயிங் கன்சர்னாக ரன் பண்ணலை, இவர் அந்த பிஸ்னஸ் அசட்டை மொத்தமாக இவருக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு அசட்டுக்கும் என்னென்ன ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள் ஆகுமோ அதெல்லாம் நம்ம சப்ளையாக எடுத்துக்குவோம். ஓகே? ஸோ இப்போ அபு நீங்கள் இருக்கீங்க. அருள் பிரகாஷ் வந்து மொத்தமாக அந்த பிஸ்னஸை வாங்கியாச்சு. ஓகேங்களா? எதுக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அதை பார்ட்டாக ஒவ்வொன்றா நீங்கள் சேல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அந்த பிஸ்னஸை ரன் பண்ணணுங்கிற ஐடியாவில் வாங்கலை, அதை பார்ட்டாக சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வாங்கிருக்கீங்க. ஸோ அருள் பிரகாஷ்லேருந்து அந்த அபுக்கு பிஸ்னஸ் போயிருக்குல்ல, இதை நம்ம சப்ளையாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சப்ளை ஆஃப் கூட்ஸாக நம்ம எடுத்துக்குவோம். அந்த பிஸ்னஸோட கூட்ஸ் ஃபுல்லாமே அபுக்கு போயிருக்குது. ஸோ சப்ளை ஆஃப் கூட்ஸாக எடுத்துக்குவோம். அதுவே அந்த பிஸ்னஸை மொத்தமாக அபு வாங்கிட்டு அந்த பிஸ்னஸோட அசட் ஃபுல்லாக அபு வாங்கிட்டு அடுத்தது அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகே? ஸோ இப்போ கிளியரா? அப்போ இப்போ ரெண்டு இதுவுமே கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ அபு அதுதான் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே? ஸோ அருள் பிரகாஷ் வந்து அபுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் அசட்டை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அதை நம்ம சப்ளை ஆஃப் கூட்ஸாக எடுத்துக்குவோம். எப்போ நம்ம கூட்ஸாக எடுக்க மாட்டோம்னா அதை அந்த அபு அந்த பிஸ்னஸ் அசட்டை வச்சு மறுபடியும் அதே பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து எக்ஸப்ஷன் கேஸில் பேரும் சப்ளை ஆஃப் கூட்ஸாக எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தெளிவாக ப்ரொவிஷனில் கொடுக்கல, உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தானே? இல்லைன்னா இது அப்படியே மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மறந்துடும். ஓகேங்களா? ஓகே. பிஸ்னஸ் கேரிட் பை பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ், அதுவும் அதே தான். பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பிஸ்னஸை மறுபடியும் அவர் வந்து அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ அபு இருக்காரு, அபுக்கு அப்புறம் அவர் பையன் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பையன் வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி கொண்டு போகிறாருன்னா அது கோயிங் கன்சர்ன் ஆயிரும். கோயிங் கன்சர்ன் மாதிரி தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ கோயிங் கன்சர்ன் மாதிரி தான் அதுவும். அந்த இடத்துல சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து வராது. ஓகே? ஓகே. இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி அப்ளை ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்ஸ் வந்து மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குதா, ஒவ்வொரு இதுக்கும் ஐடிசி வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் வந்து அடுத்த கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுறாரு. இங்கே ஜிஎஸ்டி அப்ளை ஆகிட்டுனா ஒவ்வொரு கூட்ஸுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காரு, அதுக்கு தனித்தனியாக எவ்வளோ ஐடிசி வரும்,
இவ்வளோ கேல்குலேஷன் தேவை. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் சப்ளையே கிடையாது அப்படின்ட்டாங்கன்னா இது கஸ்டமருக்கு சேல் பண்ணுறப்ப வரக்கூடிய ஜிஎஸ்டி அமௌண்ட்டை மொத்தமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு சப்ளை வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸை ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த பிஸ்னஸை அவர் ஃபர்தராக ரன் பண்ணிட்டு இருக்காருன்னா சப்ளை கிடையாது. பிஸ்னஸ் அதை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த பிஸ்னஸை அவர் ஃபர்தராக ரன் பண்ணாமல் பார்ட்டாக விற்றுட்டாருன்னா இந்த இது வந்து சப்ளை வரும். ஓகே, ஸோ சம்மில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். அப்புறம் ரெண்டிங் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, இந்த சம் ஆக்சுவலாக நம்ம சிஎம்ஏ புக்லேயே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவர் புக்கில் அழகாக கொடுத்துருக்காரு, ஆனால் இது வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம சிஎம்ஏ புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது கேட்டதே கிடையாது இது வரைக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், அதாவது நம்ம சிலபஸில் என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குதோ அது எல்லாமே கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஏரியாலாம் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குதோ அதை வந்து டீப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்டடான ஏரியா, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்புறம் 5th பாயிண்ட் வந்து ரெண்டிங் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. இம்மூவல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டெம்பரவரி யூஸுக்காண்டி ரெண்ட்டுக்கு நம்ம விட்றோம். ஸோ அதுவுமே சப்ளை ஆஃப் சர்வீஸில் வரும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் காம்ப்ளெக்ஸ், ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா அது சர்வீஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட ஜாப் ஒர்க் மாதிரி தான். ஓகே, ஸோ ஒரு பில்டிங்கை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம அனுப்புகிறோம், அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்ப அந்த கான்ட்ராக்டர் இருக்கார்ல, ஸோ கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவார்னா அவரோட மெட்டீரியலும் உள்ளே கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ அவரோட கூட்ஸையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணுவார். ஸோ அதை நம்ம சப்ளை ஆஃப் சர்வீஸை தான் நம்ம எடுத்துக்கோம். ஓகே, அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதுவுமே சர்வீஸ் தான். அப்புறம் ஐடி சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் கூட்ஸில் வராது. ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது, டிசைனிங் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் பண்ணுறது எல்லாமே சர்வீஸில் வரும், ஐடி சர்வீஸ் சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கூட்ஸில் வராது. அப்புறம் அக்ரி டு ஆப்ளிகேஷன் டு ரீஃப்ரெயின் ஃப்ரம் அன் ஆக்ட் டு டாலரேட் அன் ஆக்ட், அதாவது ஒரு விஷயம் செய்யாதான்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சர்வீஸாக நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுமே ஒரு சர்வீஸ் தான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு டாக்டர் இருக்கார். ஓகேங்களா? ஸோ டாக்டர் இவரோட அசிஸ்டன்ட் வந்து ஒருத்தர் அசிஸ்டன்ட் ஒரு 5 வருஷமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ இந்த டாக்டர் என்ன அசிஸ்டண்ட்டை சொல்கிறாருன்னா எனக்கு எய்த்தாப்பில் ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் போடுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கு எய்த்தாப்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் போடுற மாதிரி பிளானில் இருக்கார். இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நீ போடாத, இந்த ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் வந்து நீ டாக்டராக பண்ணக்கூடாது, என்கிட்ட எம்ப்ளாயியாக மட்டும் தான் இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனாலும் நீ எம்ப்ளாயி தான் இருக்கணும், நீ இந்த மாதிரி டாக்டர் சர்வீஸ் வந்து நீ ப்ரைவேட்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு செட்டைன் அமௌண்ட் ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதையுமே நம்ம சப்ளை ஆஃப் சர்வீஸாக எடுத்து இந்த 10 லட்சத்துக்கும் ஜிஎஸ்டிக்கு வந்து கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது சப்ளை ஆஃப் கூட்ஸில் வராது, சப்ளை ஆஃப் சர்வீஸில் வந்துடும். ஓகே, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ரைட் டு யூஸ் எனி கூட்ஸ், இதை நம்ம பார்த்தாச்சு. ஒரு கூட்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக நம்ம கொடுத்துருக்கோன்னா அதுவுமே சர்வீஸ் கீழே வரும். அப்புறம் காம்போசிட் சப்ளை, ஒர்க் கான்ட்ராக்ட், ரெஸ்டாரண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வரும். இது வந்து காம்போசிட் சப்ளை. எப்படி காம்போசிட் சப்ளைனா, இப்போ கோல்டு பார்னு சொன்னோம்ல, 10 கிலோ கோல்டு பார் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இவங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செயின் எனக்கு செஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இவங்க 10 செயின் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் செய்கிறப்போ ப்ராசஸிங், மெல்ட்டிங், ப்ராசஸிங் ஒரு 10,000 வச்சுக்கோங்க, மெல்ட்டிங் வந்து ஒரு 20,000 வச்சுக்கோங்க. இவங்க ஆக்சுவலாக சிங்க் பவுடர் போடுவாங்க, சிங்க் பவுடர். ப்ராசஸிங் வந்து சர்வீஸு, மெல்ட்டிங்கும் சர்வீஸு, சிங்க் பவுடர் வந்து கூட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா கிட்ட தான் வரும் ஆக்சுவலாக அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கேன், சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் கூட்ஸு, இது வந்து ஆக்சுவலாக 2000 வரும். 10 செயின் 10 கிலோங்கிறப்போ 2000 போதும். ஓகே, ஆசிட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 916 பவுடரு. ஓகேங்களா? ஸோ அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ இப்போவும் கூட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சர்வீஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்ம எதுக்காண்டி கொடுத்துருக்கோம் அந்த கோல்டை, பிரின்சிபல் சப்ளை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக காம்போசிட் சப்ளை, நம்ம ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். கோல்டை ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அதில் சிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் சப்ளையில் வரும். காம்போசிட் சப்ளையோட கான்செப்ட் என்னென்னா, காம்போசிட் சப்ளையோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம கூட்ஸ் வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம், ஏதோ ஒன்று சப்ளை பண்ணுறோன்னா அது கூடயே நேச்சுரலாக எல்லாம் பண்டில்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்படி நேச்சுரலாக பண்டில்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம காம்போசிட் சப்ளை சொல்லுவோம். இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரேட்டு என்ன நடப்போம்னா, எது பிரின்சிபல் சப்ளையோ அதோட ஜிஎஸ்டி ரேட் என்னவோ அதை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ லேப்டாப் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, லேப்டாப்பு, சார்ஜர், பேகு,
இது எல்லாம் நேச்சுரலி பண்டில்டு. நீங்கள் தனித்தனியாக சேல் பண்ண முடியும். லேப்டாப் மட்டும் தான் தருவேன், சார்ஜர் மட்டும் சார்ஜர் தர மாட்டேன், இல்லை லேப்டாப்போட பேக் தர மாட்டேன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம சேல் பண்ண முடியாது. மொத்தமாக காம்போசிட்டாக தான் சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ லேப்டாப் வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து 18%, சார்ஜருக்கு 12%, பேக் வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிரின்சிபலாக எது வாங்குறாரு கஸ்டமரு? லேப்டாப் தான் வாங்குறாரு. லேப்டாப் வாங்குறப்போ கூடயே அண்டர்நீட் விழுதுகள் மாதிரி எல்லாம் ஒட்டிகிட்டு வருதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் காம்போசிட் சப்ளை. ஸோ இதில் பிரின்சிபல் சப்ளை வந்து என்னன்னா லேப்டாப். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ரேட்டோ இதை தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி ரேட்டாக மொத்தத்துக்கு சேர்த்து எடுப்போம். இப்போ லேப்டாப்புக்கு வந்து 1,00,000, சார்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,000, பேக் வந்து பார்த்தீங்கன்னா 3,000. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000 இன்வாய்ஸ் வேல்யூ. ஸோ இதுக்கு மொத்தமாக 18% வந்து ஜிஎஸ்டி போடுவோம். இதுதான் காம்போசிட் சப்ளை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாப் ஒர்க் பார்க்குறப்போ, ஜாப் ஒர்க்கில் நம்ம எதுக்கு இதை பியூர்லி சர்வீஸ்ன்னு சொல்கிறோன்னா, அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜாப் ஒர்க்கு பியூர்லி சர்வீஸ் நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, இதில் பிரின்சிபல் சப்ளை வந்து என்னது? ப்ராசஸிங் தான் பிரின்சிபல் சப்ளை. ஓகேங்களா? ஸோ ப்ராசஸிங் தான் சிம்பிள் சப்ளை. இதெல்லாம் அன்னரி விழுதுகள் மாதிரி கூடயே ஒட்டிக்கிட்டு வருதுங்க. ஓகேங்களா? ஸோ மெல்ட்டிங் பண்ணுறது, சிங்க் பொடி வந்து யூஸ் பண்ணணும். ப்ராசஸிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சிங்க் பொடி வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ இது வந்து காம்போசிட்டாக உள்ளே வருது, ஆசிடும் காம்போசிட்டாக உள்ளே வருது. இது இல்லாமல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து காம்போசிட் சப்ளை. இதில் முக்கியமான நம்ம எதுக்காக கொடுத்துருக்கோம், கஸ்டமர் வந்து எதுக்காக கொடுத்துருக்காரு? ப்ராசஸிங் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் கொடுத்துருக்காரு. ப்ராசஸிங் வந்து 18% ஜிஎஸ்டி வச்சுக்கோங்க. சிங்க் பவுடருக்கு ஒரு 12% ஜிஎஸ்டி, ஆசிடுக்கு ஒரு 10% ஜிஎஸ்டி. அப்படிங்கிறப்போ டோட்டலாக அந்த ஜாப் ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை % ஜிஎஸ்டி வந்து வரும்? டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ 10,000, 30 ப்ளஸ் 31, 33, 43,000. ஓகேங்களா? ஸோ 43,000 வந்து இன்வாய்ஸ் வேல்யூ வரும். ஸோ இதுக்கு டோட்டலாக 18% பிரின்சிபல் சப்ளைக்கு என்ன ஜிஎஸ்டி இருக்கோ அதுதான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் 18 எடுக்கிறனோட ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட்டை நீங்கள் பார்த்துடக்கூடாது. ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட் என்னவோ அதை எடுக்கவும் கிடையாது. ஓகேங்களா? பிரின்சிபல் சப்ளை என்னவோ அதை எடுத்துக்கும். சப்போஸ் இங்கே 18க்கு மேலே இது 10% வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரின்சிபல் சப்ளை. ப்ராசஸிங் பண்ணுறது தான் பிரின்சிபல் சப்ளை. ஸோ இந்த 10% நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அவ்வளோதான். எக்ஸாம்பிளில் 18% வந்துருச்சு ஹையஸ்ட் ரேட்டு. ஸோ ஹையஸ்ட் ரேட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுறக்கூடாது. ப்ராசஸிங் பண்ணதுக்காக தான் கிளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு, கஸ்டமர் வந்து ப்ராசஸிங் பண்ணித்தாங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் பிரின்சிபல் சப்ளை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒட்டிக்கிட்டே வருது. ஸோ இது வந்து பிரின்சிபல் சப்ளை எடுத்து 10% ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் சப்ளை வந்து எடுத்து சர்வீஸ். ஸோ அதனால தான் ஜாப் ஒர்க் வந்து பியூர்லி சர்வீஸ் நம்ம சொல்கிறோம். கூட்ஸு கீழே வராது. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதை பியூர்லியாக சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த சர்வீஸ் சொல்கிறோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. காம்போசிட் சப்ளை ஒர்க் கான்ட்ராக்ட்னா ஜாப்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம சர்வீஸ் நம்ம எடுத்துக்கோம். ஏன்னா இது காம்போசிட் சப்ளை. ஒர்க் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அந்த சர்வீஸ் ஒர்க் பண்ணுறாருல அதுதான் பிரின்சிபல் சப்ளை. ஸோ அதுக்குண்டான ஜிஎஸ்டி ரேட்டு தான் எடுப்போம். அதை தான் நம்ம சர்வீஸாக எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுமே நம்ம சர்வீஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரெஸ்டாரண்ட்டும் சர்வீஸ் தான் நம்ம எடுத்துக்குவோம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம சர்வீஸாக எடுத்துக்குவோம். கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறப்போ ஃபுட்டு இன்க்ளூட் ஆகும், எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ அதை நம்ம சர்வீஸாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ட்ரான்சாக்ஷன் பை எனி பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் டு இஸ் மெம்பர்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். பை எனி பர்சன் அதர் தேன் மெம்பர்ஸ் டு இஸ் மெம்பர்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். அதாவது மெம்பர்ஸ் ஒரு கிளப் இருக்குன்னா உங்களுக்கு மெம்பர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கூட்ஸாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்கும்ல, ஸோ அது ஃபுல்லாமே கன்சிடரேஷன் இருக்குன்னா அதில் வந்து நம்ம கூட்ஸாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சொல்கிறத விட இது சம்பளம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருங்க. ஆக்சுவலாக இதுதான் மெம்பர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கிளப் இருக்குன்னா அதோட மெம்பர்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பெனிஃபிட்டுக்கு வந்து கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அதை நமக்கு சப்ளை ஆஃப் கூட்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உண்டான எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து எக்ஸாம்ஸும் சாப்டரில் படிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் எக்ஸாம்பிள் வச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 7th பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ரிலேட்டட் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம பிறகு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருவோமா? ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக சீக்கிரமாக முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். செக்ஷன் 7(1)A உள்ள எக்ஸாம்பிள் சம். ஓகேங்களா? ஸோ 14th சம் பாருங்க. மிஸ்டர் ஹாப்பி ஹேஸ் ஏ ஹியூஜ் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி. ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி வந்து வச்சுருக்காரு.
ஹாப்பி ஆக்சுவலாக ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து வச்சுருக்காரு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது லொக்கேட்டட் ப்ரைம் லொகேஷன் மும்பையில் வச்சுருக்காரு. ஓகே. ஸோ மும்பையில் மகாராஷ்டிராவில் வச்சுருக்காரு. ஹி ஹேஸ் லெட் அவுட் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இது ஃபஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர். இது ரெண்டுமே ரெண்டுக்கு கொடுத்தான்னு நினைக்கிறேன். அதானே? ஏன்னா 2 ஃப்ளோர் தனியாக வைக்க முடியாது. ஸோ 2க்கு தான் விடுவான்னு நினைக்கிறேன். ரெசிடென்சி பர்பஸ் லெட் அவுட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக ரெண்ட் கொடுத்தாரு. என்ன பர்பஸுக்கு? ரெசிடென்ஷியல் பர்பஸ். ஒரு பில்டிங்கை நம்ம ரெசிடென்ஷியல் பர்பஸுக்காண்டி ரெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து எக்ஸெப்டட் சப்ளைன்னு சொல்லுவோம். அதுவே அந்த பில்டிங்கே கமர்ஷியல் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் பர்பஸ்னால் அதில் வந்து வாடகைக்கு இருக்கிறவன் வந்து அங்கே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், அதுக்காக வாடகைக்கு வரான் அப்படின்னா அதை வந்து அதுக்கு வந்து சப்ளை நம்ம டேக்ஸபிள் சப்ளை எடுத்துக்கோம். அதுக்கு ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பில்டிங்கில் ஜஸ்ட் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காண்டி வரணும்னா எக்ஸெப்டட் சப்ளை. ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு. இப்போ அந்த பில்டிங்கில் ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருக்குது, இல்லை ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டேக்ஸபிள் சப்ளையை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் ஆக்சுவலாக என்ன பர்பஸ்க்காண்டி வந்திருக்காரு? ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காண்டி தான் வந்திருக்காரு. இன் ஏப்ரல் மிஸ்டர் பி சரண்டர் ஹிஸ் டெனன்சி ரைஸ் டு மிஸ்டர் செரின் ஃபார் ஏ டெனன்சி ப்ரீமியம். ஓகேங்களா? ஹாப்பி வந்து யாருக்கு லெட் அவுட் கொடுத்துருக்காங்க? பீஸுக்கு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? பீஸுக்கு கொடுத்துருக்காங்க. பீஸுக்கு வந்து இந்த லெட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெனன்சி ப்ரீமியம் வந்து 10 லட்ச ரூபா. ஓகேங்களா? ஸோ டெனன்சி ப்ரீமியம் வந்து 10 லட்ச ரூபா. ஓகே. மிஸ்டர் பி சரண்டர் டெனன்சி ரைஸ் டு செரின். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வாடகைக்கு இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாடகைக்கு இருக்கிறதுக்கு பீஸுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. இந்த ரைட்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெனன்சி ப்ரீமியம், இந்த ரைட்ஸை ஒரு ப்ரீமியம் வச்சு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா செரினுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ செரினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எவ்வளோ அமௌண்ட் செலவு ஆகுது? அதுக்கு 10 லட்ச ரூபா. ஓகே. ஸோ ஜஸ்ட் இது வந்து ரைட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து பீஸ் வந்து வாங்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி வந்து பீஸுக்கு வந்து ரெண்ட் கொடுத்தாங்க. ரெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸுக்காண்டி விட்றாங்க. ஓகேங்களா? ஸோ பீஸுக்கு வந்து விட்றாங்க. ஸோ இது வந்து எக்ஸெப்டட் சப்ளைன்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ பீஸ் வந்து என்ன செய்யணும்னா இந்த ரைட்ஸு இதில் வாடகைக்கு இருக்கிறதுக்குனால குடி இருக்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செரினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இது வந்து 10 லட்ச ரூபா. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸெப்டட் சப்ளையில் வருமா, டேக்ஸபிள் சப்ளையில் வருமா? டேக்ஸபிள் சப்ளையில் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதுக்கு ஒரு ரெண்ட் கொடுக்குறோன்னா அது வந்து எக்ஸெப்டட் சப்ளை. ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு வாடகைக்கு இருக்காங்கன்னா எக்ஸெப்டட் சப்ளைன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த ரைட்ஸை இன்னொருத்தர் செரினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் சப்ளையில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 லட்சங்கிறது டேக்ஸபிள் சப்ளையில் வரும். மிஸ்டர் செரின் ஹாஸ் ஆல்சோ பெய்ட் த அப்ளிகபிள் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெனன்சி ரைட்ஸ். அந்த டெனன்சி ரைட்ஸ் வாங்குறதுக்கு செரின் வந்து நினச்சிங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டியும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் பே பண்ணியிருக்காரு. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து வராது. மோர் ஓவர் செரின் ஹாஸ் அக்ரி டு பே ஏ மந்த்லி ரெண்ட் ஆஃப் 1 lakh to ஹாப்பி. செரின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹாப்பிக்கு ரெண்ட்டு 1 lakh வந்து பே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ என்னன்னா இப்போ பீஸ் வந்து வாடகைக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பீஸுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரைட்ஸ்லாம் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்ட் வந்து கம்மியாக கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் வந்து பீஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்ஸை ஜஸ்ட் செரினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ செரினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே யார் இருப்பா? பீஸ் இருப்பாரா இல்லை செரின் இருப்பாரா? ரைட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா? இப்போ பீஸை வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதான். செரின் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த ரைட்ஸ் வந்து ஃபுல்லாக செரினுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ செரினுக்கு இருக்குது. செரின் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கார். இப்போது செரின் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் தங்குறதுக்காக ரெண்ட் வந்து 1 லட்ச ரூபா வந்து ஹாப்பிக்கு வந்து பே பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் கேஸ் சீனரியோ இப்போது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மின் த டேக்ஸபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர். இதில் வந்து எது டேக்ஸபிலிட்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாசி பாருங்க. ஆக்சுவலாக லீஸ் அண்ட் டெனன்சி வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் சர்வீஸ் அது வந்து எக்ஸெப்டட் சப்ளை. ஓகேங்களா? ஸோ தஸ் இட் இஸ் ஏ நான் சப்ளை அண்ட் ஜிஎஸ்டி அண்ட் கன்சிடர் ஆஃப் த செட் ஆக்டிவிட்டி சேல் லெவி ஆஃப் ஜிஎஸ்டி.
டெனான்சி ரைட். டெனான்சி ரைட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெனான்சி ரைட் இவர் வந்து டெனான்சி ரைட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காருல. ஸோ ஜஸ்ட் அந்த அந்த வீட்டில் தங்குறதுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து பீஸ் கிட்ட இருக்குது. இந்த ரைட்ஸை வந்து செரீனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரைட்ஸு ரெண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரெண்ட்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த ரைட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 10,00,000 வந்து டாக்ஸபிள் சப்ளை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செரீன் வந்து அந்த ரைட்ஸை யூஸ் பண்ணி அந்த வீட்டில் தங்கிக்கிறலாம். இந்த செரீனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸை யூஸ் பண்ணி அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த ஸ்டே பண்ணுறதுக்காக ரெண்ட் வந்து 1,00,000 பே பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்ட்டு. இந்த ரெண்ட் வந்து என்ன பர்பஸ்? ரெசிடென்சியல் பர்பஸ்க்காண்டி இருக்கிறாரு. ஸோ இது வந்து எக்ஸப்டட் சப்ளை, இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ 10,00,000 பீஸ் டு செரின் டெனான்சி ரைட்ஸ் 10,00,000 இதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி உண்டு. ஓகேங்களா? அப்புறம் செரின் 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 டு ஹாப்பி ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 1,00,000. ஓகேங்களா? ஸோ 1,00,000. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்டட் சப்ளை. ஏன் எக்ஸப்டட் சப்ளை? ரெண்ட் வந்து ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ், அதாவது அந்த வீட்டில் அந்த பில்டிங்கில் பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா சப்ளை நம்ம சொல்லுவோம், டேக்ஸ் வந்து உண்டு. ஓகேங்களா? ஸோ அதுவே ரெசிடென்ஷியல் பர்பஸ் அப்படின்னா அது வந்து எக்ஸப்டட் சப்ளை. ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி வந்து அந்த வீட்டில் வந்து செரின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஹாப்பியோட வீட்டில் வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காண்டி இருக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கிடையாது. ஜிஎஸ்டி வந்து எக்ஸப்டட் சப்ளையாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ கிளியரா? எல்லாத்துக்கும் கிளியரா? ஸோ உங்களுக்கு புரியலைன்னா ஏதாச்சும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்துக்கும் புரியுதா? யாருக்கும் டவுட் இருக்கா? அபு, அருள், விஸ்வா, சந்திரன், சந்துரு? இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர். அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ட்விஸ்டடு. உங்களுக்கு யாருக்கா டவுட் வரும்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு. வேறு லெவல் தான். அப்புறம் 15th சம் பார்ப்போங்களா? ஸோ நந்தீஸ்வரர் மேனுஃபேக்சர் சென்ட் சர்டின் கேட்டகரி ஆஃப் யான் ஃபார் ப்ராசஸிங் டு த ஜாப் ஒர்க்கர். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாண்டி மேனுஃபேக்சர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து மேனுஃபேக்சர், இவர் வந்து யான் வந்து அனுப்புகிறாரு. ஓகேங்களா? இவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யான் வந்து அனுப்புகிறாரு. யாருக்கு அனுப்புகிறாங்க? ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்புகிறாங்க. இந்த யானை வந்து என்னென்னா கிளாத்தாக மாற்றணும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை. இந்த ஜாப் ஒர்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராசஸிங் ஒர்க் அந்த யான் அஸ் பெர் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் நந்தீஸ்வரர் மேனுஃபேக்சர். இதை வந்து ப்ராசஸிங் பண்ணுறாங்க. அந்த யானை ஃபுல்லாமே ப்ராசஸிங் பண்ணுறாங்க அஸ் பெர் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் நந்தீஸ்வரர் மேனுஃபேக்சர். நந்தீஸ்வரர் மேனுஃபேக்சர் என்னென்ன ரெக்யர்மெண்ட் தேவைப்படுதோ அது பேஸ் பண்ணி இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டியூரிங் த ப்ராசஸ் ஜாப் ஒர்க்கர் யூசஸ் இஸ் ஓன் மெட்டீரியல் ஆல்சோ. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸும் ஜாப் ஒர்க்கர் போட்டார், அவரோட மெட்டீரியலும் போடுறாங்க. மெட்டீரியல் வந்து குரூட்ஸு, ப்ராசஸ் வந்து சர்வீஸு. ஓகே? ஸோ இதில் பிரின்சிபல் சப்ளை என்ன? ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ பியூர்லி இதை நம்ம சர்வீஸ்னு சொல்லிக்கிறோம். ப்ராசஸ் ப்ளஸ் மெட்டீரியல் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் சப்ளை எடுத்துக்குவோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன நம்ம கிளைண்ட்டு கொடுக்கணும்? ப்ராசஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அதுதான் பிரின்சிபல் சப்ளை. ஸோ அப்படிங்கிறப்போ அது சர்வீஸுங்கிறதுனால ஜாப் ஒர்க் பண்ணுற மொத்தத்தையுமே நம்ம வந்து சர்வீஸாக எடுத்துக்குவோம். ஓகே, இருந்துட்டு போட்டோம். இப்போ வேறு என்ன கேஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டியூரிங் த ப்ராசஸ் ஜாப் ஒர்க்கர் யூஸ் இஸ் ஓன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த ப்ராசஸ் யான் இஸ் சோல்டு பை நந்தீஸ்வரர் மேனுஃபேக்சர் டைரக்ட்லி ஃப்ரம் த ஜாப் ஒர்க்கர் ப்ரெமிசஸ். இப்போ என்ன நடக்குன்னா இதை டேரெக்டாக உங்களோட பிஸ்னஸ் ஏரியாவிலேருந்து உங்களோட குடோன்லேருந்தே டேரெக்டாக என்னோடய கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருக்கேன், இந்த கூட்ஸை வந்து சப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நந்தி என்டர்பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கூட்ஸை சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இந்த கஸ்டமர் வந்து யார்? நந்தியோட கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ இந்த யானை வந்து ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பி இது ஃபுல்லாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள், உங்களோட மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணுங்கள். ப்ராசஸ் பண்ணிவிட்டு இதை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா உங்களோட குடோனில் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வேறு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஜாப் ஒர்க்கர் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் ஹீ இஸ் யூனிங் த ஓனிங் மெட்டீரியல். ஜாப் ஒர்க்கர் என்ன செஞ்சிருக்காருன்னா அவரோட ஓன் மெட்டீரியல் போட்டிருக்காரு. ஆல்சோ இந்த ப்ராசஸ் ஹென்ஸ் சப்ளை டு நந்தீஸ்வர் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அஸ் வெல் அஸ் சர்வீஸ். ஸோ இப்போ இவர் வந்து ஜாப் ஒர்க்கர் வந்து அவரோட ப்ராசஸும் போட்டிருக்காரு, மெட்டீரியலும் போட்டிருக்காரு. மெட்டீரியல் போட்டு நந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸாக எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து திங்க் பண்ணுறாரு, இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து காம்போசிட் சப்ளை, ப்ராசஸ் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே போட்டிருக்காங்க. ப்ராசஸ் வந்து சப்ளை, மெட்டீரியல் வந்து கூட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்படி காம்போசிட் சப்ளைங்கிற கான்செப்ட்லையும் சர்வீஸும் தான் வரும். அதே டைம் ஜாப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் யூஸ் பண்ணாலுமே அது வந்து நம்ம சர்வீஸ் தான் எடுப்போம். ஓகேங்களா. ஸோ ரெண்டு கான்செப்ட், ரெண்டு ப்ரொவிஷன் வந்து அப்ளை ஆகுது. ஜாப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல்லாம் ஜாப் ஒர்க்கர் போட்டாலுமே அதை நம்ம சர்வீஸாக எடுத்துக்குவோம். அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன். அந்த ப்ரொவிஷன் எதனால் வந்துச்சுன்னா இது வந்து காம்போசிட் சப்ளை. ஜாப் ஒர்க்கர் ப்ராசஸும் போட்டிருக்காரு, மெட்டீரியலும் போட்டிருக்காரு. ஆனால் முக்கியமான பிரின்சிபல் சப்ளை வந்து என்னது இதில்? ப்ராசஸ் தான் பிரின்சிபல் சப்ளை. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப இதை நம்ம சர்வீஸாக எடுத்துக்குவோம். அதே நேரத்தில் இவரோட பிளேஸ்லேருந்து கூட்ஸ் வந்து போனாலும் இன்வாய்ஸ் வந்து யார் பேரில் போட்டிருப்பாங்க, அதுதான் முக்கியம். ஓகேங்களா. ஸோ இன்வாய்ஸ் வந்து யார் பேரில் போட்டிருப்பாங்க? நாந்தி என்டர்பிரைஸோட நேரில் தான் போட்டிருப்பாங்க. நாந்தி என்டர்பிரைஸ் வந்து என்ன சும்மையாக இருக்கார், உப்புக்கு சப்பாவாக இருக்கார். அவர் ஆக்சுவலாக அந்த கூட்ஸை வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணணும். ஓகேங்களா. அவருக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. அந்த கூட்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் ஜாப் ஒர்க்கர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜாப் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கூட்ஸை ரெடி பண்ணி நந்தி என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து டேரெக்டாக என்னோட கஸ்டமருக்கு நீ சேல் பண்ணிடுங்க, நான் வந்து அவருக்கு இன்வாய்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி நாந்தி வந்து ஜாப் ஒர்க்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இன்வாய்ஸில் யார் நேம் போட்டிருக்கோம்னா நந்தி என்டர்பிரைஸோட நேம் போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஜாப் ஒர்க் பண்ண ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் சர்வீஸாக நம்ம எடுத்துக்குவோம், கூட்ஸாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, கிளியரா? ஸோ அதான் கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் தயவுசெய்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்குவீங்களா. ஸோ ரீட் பண்ணுறப்போ ஒரு சில செக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரொவிஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ப்ரொவிஷன்ஸாக நீங்கள் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதலாங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நான் டிராயிங் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ப்ராசஸ் அண்ட் ப்ரொவிஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வேர்ட்ஸாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதை நீங்கள் எப்படி வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா. சார் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எழுதுறதுல உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, அது நிறைய பேர் வந்து நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க, படிச்சுக்குவீங்க. ஆனால் எக்ஸாமில் வந்து அந்த ப்ரொவிஷன் எழுதி அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆணுச்சு அப்படின்னா நீங்களே அந்த ப்ரொவிஷனை எழுதி நீங்கள் வந்து எழுதி பார்த்துருங்க. ஓகேங்களா. ஸோ எழுதி பார்க்குறது வந்து நல்லது. ஓகே. ஸோ 2 கொஸ்டின் எழுதி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் வந்து கிளியராக எழுத தெரியுது, அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கிளியராக எப்படி டிரைவ் பண்ணி காமிக்கணுங்கிறது அந்த ப்ரொசீஜர் வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். அப்படி தெரியலன்னு நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்க்குறப்ப அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வருதா, இல்லை இவங்க கொடுத்தது இவங்களோட ஆன்சருக்கும் நம்மளோட ஆன்சருக்கும் எந்த மாதிரி டிஃபர் ஆகுதுங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த 15th கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? ஜாப் ஒர்க் வந்து சர்வீஸ் தான். ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்கு தான் இவ்வளோ ப்ராசஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஜாப் ஒர்க்குன்னு வந்தாலே ஜாப் ஒர்க்கர் மெட்டீரியல் போட்டிருந்தாலுமே அது வந்து சர்வீஸ் தான். ஜாப் ஒர்க்கர் பிளேஸ்லேருந்து கூட்ஸ் போயிருந்தாலுமே அது சர்வீஸ் தான். ஓகேங்களா. ஓகேயா, எல்லாத்துக்கும் கிளியர் தானே ப்ரோ? ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து ஜாப் ஒர்க்கருக்கு வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். இப்போ நம்ம தான் அந்த பிஸ்னஸ் நடத்துறோம்னா ஜாப் ஒர்க்கருக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுவோம், கரெக்டா? ஜாப் ஒர்க்கருக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறோமா? அதாவது ஜாப் ஒர்க்கருக்கு வந்து அவன் நமக்கு சர்வீஸ் தானே பண்ணுறான். சர்வீஸ் பண்ணுறான் ப்ரோ. ஒருவேளை அவன் ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தானா நம்ம அவனுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுவோம்ல? அவன் ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் அவன் தான் ஜிஎஸ்டி பே பண்ணுவான். நம்ம தானே அவனுக்கு பே பண்ணுறோம், அவன் பண்ணுற சர்வீஸ்க்கு நம்ம தான் பே பண்ணுறோம் ப்ரோ. அந்த ஜிஎஸ்டி ப்ரோ நீங்கள் அப்படி வரீங்களா? ஆக்சுவலாக ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்கன்னா செல்லர் தான் பே பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்கன்னு ஒரு வேர்டு வந்து என்ன தெரியுமா? கஸ்டமர் வந்து அந்த பில்லில் வந்து ஜிஎஸ்டி வந்து இவர் கொடுப்பாரு, செல்லர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்கன்னா இவர் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறா, நம்ம எப்பவும் பே பண்ணுறதா சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் கேட்க வந்தது என்னன்னா, இப்போ நம்ம ஒருவேளை ஜாப் ஒர்க்கருக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தோம்னா இப்போ அதுக்கு அடுத்து நம்ம கஸ்டமருக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் நம்ம சேல் பண்ணும்போது அந்த ஐடிசி எடுத்துக்கலாமா? ஐடிசி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, அதுதான் கேட்கலாம். அது நம்ம எடுத்துக்கலாம் ப்ரோ. அந்த கூட்ஸுக்கு என்னென்ன செலவுலாம் பண்ணியிருக்கிறோமோ அது ஃபுல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணது, நம்ம சர்வீஸுக்கு விட்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன கேபிட்டல் அசெட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஸோ எல்லாத்தையுமே வந்து ஐடிசியாக நம்ம எடுத்துக்கலாம். ஐடிசி கான்செப்ட்குள்ளே போயிட்டீங்க, சரி ஓகே, ஐடிசியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஐடிசியில் பார்க்குறப்போ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இப்போ இருக்குதோ இந்த ஐடிசி சம்மந்தப்பட்டதில் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து தாட்ஸ் வந்து ஐடிசிக்கு போகும், அங்கே போகும், இங்கே போகும். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஐடிசி கான்செப்ட் நீங்கள்குள்ளே என்றைக்கு வாரோமோ
அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஐடிஸில் ரமேஷ் சோனி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சம்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அது வந்து கேட்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய சம்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த சம் ஒரு 2 சம் வந்து பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபுல் கான்செப்ட்டுமே கரெக்டாக கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எந்த டவுட்ஸுமே இல்லாமல் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஸோ அது நம்ம ஐடிசி கான்செப்ட் முடிக்கிற டைமில் நம்ம அந்த சம்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ இப்போதைக்கு எல்லாம் கிளியர் தானே ப்ரோ? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? இல்ல ப்ரோ. ஓகேங்க. ஓகே, நெக்ஸ்ட் 16th சம் பார்ப்போம். ஓகேயா? 16th சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் சப்ளைஸ் வுட் பி ட்ரீட்டட் அஸ் கூட்ஸா இல்லை சர்வீஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டிங் ஆஃப் இமூவல் ப்ராப்பர்ட்டியை டெம்பரவரி பர்பஸ்க்காண்டி ரெண்டு கோடு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து சர்வீஸ் தான் நம்ம எடுத்துக்கோம். சப்ளை ஆஃப் சர்வீஸ், டேக்ஸபிளாக எக்ஸெட்ரான்லாம் கேட்கல, சப்ளை ஆஃப் சர்வீஸாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ளை ஆஃப் சர்வீஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் அசெட். ஒரு பிஸ்னஸ் அசெட்டில் ஒரு பார்ட் தான் அந்த கூட்ஸ். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஆஃப் பர்சன் கேரிங் அந்த பிஸ்னஸ் வெதர் ஆர் நாட் ஃபார் த கன்சிடரேஷன். ஓகேங்களா? ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர். இது 7(1)(c)க்கு வருது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பிஸ்னஸ் அசெட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அது கன்சிடரேஷன் இல்லைனாலுமே அதை நம்ம வந்து சப்ளையாக எடுத்துக்கோம். சப்ளை ஆஃப் கூட்ஸாக நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம 7(1)(c)யில் பார்த்துக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் அசெட்டை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஐடிசியும் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ளை பண்ணியிருக்காங்க, ஐடிசியும் கிளைம் பண்ணுறாங்க. அது வந்து பிஸ்னஸ் அசெட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நோ கன்சிடரேஷன் வந்து இல்லைனாலுமே இதை நம்ம சப்ளை எடுத்துக்கலாம். இது பிஸ்னஸ் அசெட்டுக்கு தான் சப்ளை ஆஃப் கூட்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 7(1)(c)யில் பார்த்துக்கிறோம். நோ சி ஃபார் கன்சிடரேஷன் இல்லைனாலுமே அதை நம்ம சப்ளை எடுத்துக்கோம். 4 பாயிண்ட் பார்த்தோம். இதெல்லாம் பாருங்கள், பிஸ்னஸ் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அதுக்கு ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கன்சிடரேஷன் இல்லைனாலுமே சப்ளை எடுத்துக்கும். அப்புறம் ரிலேட்டட் பார்ட்டிக்கு நடுவில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் இல்லைனாலுமே நம்ம வந்து சப்ளை எடுத்துக்கும். அப்புறம் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பிட்வீன் ரிலேட்டட் பார்ட்டிஸ் நடுவில் சர்வீஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி பண்ணியிருக்கணும். கன்சிடரேஷன் இல்லைன்னா நம்ம சப்ளையாக எடுத்துக்கோம். அப்புறம் பிரின்சிபல் டு ஏஜென்ட், இதுவுமே நம்ம வந்து கன்சிடரேஷன் வந்து இல்லைனாலுமே சப்ளையாக எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் இது வந்து நம்ம 7(1)(c)யில் பார்த்துக்கிறோம். அதில் ஒரு டைப் தான் இது, ஃபஸ்ட்டு டைப் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து இந்த பி பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ சி வந்து பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ரைட் இன் கூட்ஸ் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் இன் கூட்ஸ். அதாவது கூட்ஸோட ரைட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டைட்டில் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ டைட்டில் கொடுக்கல, ஜஸ்ட் அந்த கூட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரான்ச்சைஸை ஒன்றும் இல்லை. இப்போ மதுரையில் வந்து ஜிகர்தண்டா, ஃபேமஸ் ஜிகர்தண்டா இருக்குது, அதுதான் ஒரிஜினல் ஜிகர்தண்டா. ஓகேங்களா? ஸோ அதோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. உங்கள் ஊரில் இருக்குமா என்னன்னு தெரியல. திருநெல்வேலியில் ஃபேமஸ் ஜிகர்தண்டா வந்து அதோட ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பசங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. வண்ணாரப்பேட்டை பக்கம் இருக்கா இல்லை ஜங்ஷன் பக்கம் இருக்கா எனக்கு தெரியல. தென்காசியில் இருக்குது. செங்கோட்டை பார்டர் புரோட்டா இருக்கலாம். செங்கோட்டை பார்டர் புரோட்டா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் பக்கம் தான். ஓகேங்களா? பார்டர் புரோட்டா பக்கத்துலேயுமே ஃபேமஸ் ஜிகர்தண்டா இருக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயுமே வச்சுருக்காங்க. இப்போது கரண்ட்டாக பெரிய கோயில் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ரைட்ஸ், அந்த ஜிகர்தண்டாவோட ஃப்ளேவரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ரான்ச்சைஸ் ரைட்டு வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி கூட்ஸோட ரைட்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சப்ளை ஆஃப் சர்வீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் அதோட கூட்ஸோட ரைட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ டைட்டில் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அந்த கூட்ஸோட டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை சப்ளை ஆஃப் கூட்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த கூட்ஸோட ரைட்ஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதை யூசேஜ் மட்டும் தான் அவர் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் அண்ட் கூட்ஸ் அண்டர் அன் அக்ரிமெண்ட் விச் ஸ்டிப்யூலேட்ஸ் தட் த ப்ராப்பர்ட்டி ஷால் பாஸ் டு எ ஃபியூச்சர் ரேட். ஒன்றும் இல்லை, இது வந்து ஹையர் பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஹையர் பர்ச்சேஸ் அதாவது ஒரு கார் வாங்குறீங்க. ஓகேங்களா? கார் வந்து ஹையர் பர்ச்சேஸில் வாங்குறீங்க. இதுக்கு வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. 1 2 3 4 5 இன்ஸ்டால்மெண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து காரை வாங்குறப்போ அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறப்போ இதோட ஆர்சி புக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டைட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் என்னைக்கு பே பண்ணுறோம் அப்போயே உங்களுக்கு வந்து டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் 2வது 3வது 4வது 5வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து பே பண்ணணும். அப்படி நீங்கள் பே பண்ணலைன்னா உங்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடும், அது வேறு விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் காரை என்றைக்கு புக் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி டெலிவரி எடுக்கிறீங்களோ அப்போயே உங்களுக்கு ஆர்சி புக்கு டைட்டில் எல்லாமே சேர்த்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்கள் ஃபர்தராக அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டிப்யூலேட் ப்ராப்பர்ட்டி சேல் பாஸ் அட் ஏ ஃபியூச்சர். ப்ராப்பர்ட்டி சேல் பாஸ் அட் ஏ ஃபியூச்சர் டேட் கொடுத்துருக்காங்களோ?
ஓகே ஓகே. ஸோ இதுவுமே நம்ம வந்து கூட்ஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் நம்ம எடுத்துக்கோம். இன்னொரு ஒரு விஷயம் இதில் என்ன ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டியை ஃபியூச்சர் டேட்டில் வந்து கொடுக்குறான்னு இருக்காங்க. இந்த காரோட ஆர்சி புக் வந்து உங்கள் கையில் வந்துருச்சு ஓகேங்களா. ஆனால் ப்ராப்பர்ட்டியை ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், அதாவது அது ஃபுல்லாக இன்னும் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ அப்படினாலுமே அது வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸாக எடுத்துக்கும். ஓகே ஓகே தானே ப்ரோ, கிளியர் தானே? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே டவுட் இருந்துச்சுன்னா மைக் ஆன் பண்ணி கேட்டுருங்க. ஓகே நெக்ஸ்ட் செக்ஷன் 7(2)A 7(2)Aனா ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில் ஜென்ரலான ஒரு விஷயம் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அங்கட் ப்ரைவேட் லிமிடெட் என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஆக்சுவலாக இவர் வந்து மெட்டீரியல் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு ஓகேங்களா. As an incentive, Angad Private Limited pays an amount of rupees 75,000 to its employees. எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 75,000 வந்து பே பண்ணுறாங்க அச்சீவிங் ஏ ஸ்பெசிஃபிக் சேல்ஸ் டார்கெட். ஒரு சேல்ஸ் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு 75,000 கிஃப்ட் மாதிரி இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறாங்க. இன்சென்டிவ் இஸ் அ பார்ட் ஆஃப் த சேலரி ஆஃப் த எம்ப்ளாயி அண்ட் அப்ளிகேஷன் டேக்ஸ் ரிசோர்ஸ். இது வந்து சேலரியாகவும் கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கு டிடிஎஸும் பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் படி சேலரியாக எடுத்து அதுக்கு டிடிஎஸும் பிடிச்சாச்சு ஓகேங்களா. அங்கது ப்ரைவேட் லிமிடெட் இஸ் ஆஃப் த வியூ தட் த ஜிஎஸ்டி இஸ் நாட் லெவியபிள் ஆன் சச் இன்சென்டிவ். இந்த இன்சென்டிவ் வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கரெக்டு தானே, ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து எம்ப்ளாயிக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்தாலுமே கேஷு இல்லை கைண்டு ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறாரு ஓகேங்களா. ஸோ அது வந்து இன் கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுறான், அந்த ஒர்க் பண்ணதுக்கு ஒரு கேஷாவோ கைண்டாவோ ஏதோ ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஆக்சுவலாக சப்ளையே கிடையாது, சேலரிக்குள்ளே போயிடும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சேலரி உள்ளே போயிடும். அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. இது வந்து சேலரியாக எடுத்து இதை இன்கம் டேக்ஸ் பர்பஸில் இன்கம் டேக்ஸில் போட்டு இதுக்கு டிடிஎஸும் பிடிச்சதாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, சேலரின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுக்கலைனாலுமே நம்ம என்ன எடுத்துக்கோம், இவர் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்காண்டி 75,000 கொடுத்துருக்காங்க. அப்போ சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணதுங்கிறது என்ன அர்த்தம், இவர் ஜாப் பண்ணியிருக்காரு, நல்லா ஒரு ஜாப் பண்ணியிருக்காரு, அந்த ஜாப் நல்லா பண்ணதுனால சேல்ஸ் டார்கெட் ஃபுல்லாக அச்சீவ் ஆகிருக்குது. ஸோ அதுக்கு 75,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன் கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி நம்ம இன்டேரக்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலைனாலுமே இங்கேருந்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலைனாலுமே நம்ம இது வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட், ஸோ சேலரி கீழே தான் வருது, ஸோ ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லி நம்ம எழுதணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த தெளிவாக கொடுத்துட்டாங்க. இது வந்து சேலரியே கன்சிடர் பண்ணி இதுக்கு டிடிஎஸும் பிடிச்சிருக்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் பர்பஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக கிடையாது ஓகே. ஸோ ஜிஎஸ்டி இஸ் நாட் லெவியபிள் வந்து இன்சென்டிவ் ஓகேங்களா. ஓகே இப்போ 18 சம் பார்ப்போமா. மோகன்தாஸ் இண்டஸ்ட்ரியல் என்டர் இன்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் இம்போர்ட். இது வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா இன்டர்நேஷனல் மாதிரி மோகன்தாஸ் இன்டர்நேஷனல் ஓகேங்களா. ஸோ மோகன்தாஸ் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸை ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் வெண்டார் லொக்கேட்டட் இன் இட்டாலியிலேருந்து கூட்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ மோகன்தாஸ் இன்டர்நேஷனல் வந்து இந்தியாவில் இருக்கார். என்ன ஸ்டக் ஆகுது ஒரு நிமிஷம். இந்தியாவில் இருக்கார் இவர். ஆக்சுவலாக இட்டாலியிலேருந்து செம்மரக்கட்டை கூட்ஸ் வந்து இறக்குறாரு ஓகேங்களா. கூட்ஸ் வந்து இறக்குறாங்க ஓகே. கிளியர் த கூட்ஸ் இம்போர்ட்டட். மோகன்தாஸ் வாஸ் நாட் இன் சிச்சுவேஷன் டு கிளியர் த கூட்ஸ். ஆக்சுவலாக கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறான்னா இவர் வந்து மோகன்தாஸ் இன்டர்நேஷனல் என்ன பண்ணணும், அந்த கூட்ஸ் கூட நான் பேமெண்ட் பண்ணியிருக்கணும், கஸ்டம் டியூட்டி எல்லாம் ஃபுல்லாக பே பண்ணாதான் அந்த கூட்ஸை வந்து கிளியர் பண்ணி அவருக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்குள்ளே இறக்குவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் வந்து கப்பலில் இருக்குது, கப்பலில் வந்து அந்த கூட்ஸ் ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. ஸோ கூட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, இது இன்னும் கீழே வந்து இறக்கலை ஓகேங்களா. ஸோ ஏன் இறக்கலை, கஸ்டம் டியூட்டி எதுவுமே அவரால் பே பண்ண முடியல, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பே பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே கப்பலில் வந்து உள்ளே இறக்க முடியல ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வெளியில் சீ சோர்லேயே இருக்குது.
கப்பலில் இருந்து இந்தியாக்குள்ளே இன்னும் இறக்கவே முடியலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா இது இறக்குனா மட்டும்தான் இவர் சேல் பண்ண முடியும். இந்த லக்கி பாஸ்கர் படம் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து பார்த்தீங்கன்னா ராம்கி இருக்காங்களா, ஸோ ராம்கி ஆக்டர் அவன் வந்து டிவியை ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ டிவியை இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி எல்லாம் பே பண்ணால் தான் இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கஸ்டம் டியூட்டி பே பண்ணதுக்கு அவங்க கையில் காசு இருக்காது. உடனே நம்ம துல்கர் சல்மான் அவங்க இருக்காங்களா, அந்த ஆக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேங்க்கில் வந்து கேஷியராக இருப்பார். எனக்கு வந்து ஒரு லோன் கொடுங்க, ஒரு 1,00,000 லோன் கொடுங்க, நான் அந்த கூட்ஸை ஃபுல்லாக நான் உடனே ஒரு ½ அன் ஹவரில் மொத்தமாக நான் சேல் பண்ணிட்டு உங்களுக்கு அது டபுளாக நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ வந்து அவரால் கஸ்டம் டியூட்டி கட்டி அந்த கூட்ஸை வந்து உள்ளே இறக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா துல்கர் சல்மான் கிட்ட ராம்கி போன மாதிரி இப்போ இவர் ஒருத்தர்கிட்ட போகிறாரு. யாருக்கிட்ட போகிறாரு? ராதாகிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் சொல்லி ராதாகிருஷ்ணன் ராக்கி. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஹவுஸ் ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு டீலிங் வச்சுக்காரு. என்ன டீலிங்னா இந்த கூட்ஸோட டைட்டில் இன்வாய்ஸு மொத்தத்தையும் உங்ககிட்ட தரேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து இம்போர்ட் பண்ணி தாங்க, கஸ்டம் டியூட்டி எல்லாம் பே பண்ணி எனக்கு இம்போர்ட் பண்ணி தாங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து கூட்ஸை நான் வாங்கிக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? புரியுதா? ஸோ இந்த கூட்ஸோட டைட்டிலை ஃபுல்லாக உங்களுக்கு நான் தந்துடுறேன். ராதாகிருஷ்ணனுக்கு வந்து இந்த கூட்ஸோட டைட்டில் ஃபுல்லாக கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த கூட்ஸை வந்து என்ன பண்ணுவார்னா கூட்ஸை வந்து ராதாகிருஷ்ணன் வந்து இம்போர்ட் பண்ணுவார். இம்போர்ட் பண்ணிட்டு அந்த கூட்ஸை வந்து மோகன்தாஸ் இன்டர்நேஷனலுக்கு வந்து கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கதைனா இப்போ கூட்ஸோட டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குதா, கூட்ஸோட டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் நம்ம வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் எடுத்துக்குவோம். டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா இதை சப்ளை ஆஃப் கூட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் அந்த கூட்ஸ் வந்து எங்கே இருக்குது? கடலில் தான் இன்னும் மிதந்துக்கிட்டே இருக்குது. ஜஸ்ட்டு மோகன்தாஸ் என்ன செஞ்சுருக்காருன்னா அவரால் கஸ்டம் டியூட்டி வந்து பே பண்ண முடியல. இந்த கூட்ஸோட டைட்டிலை மட்டும் ராதாகிருஷ்ணன் கொடுத்துட்டு ஒரு 1,00,000 2,00,000 வாங்கி கஸ்டம் டியூட்டி வந்து பே பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் வாங்குறதுக்காக இந்த கூட்ஸோட டைட்டிலை வந்து ராதாகிருஷ்ணனுக்கு வந்து கொடுக்காரு. கூட்ஸோட டைட்டில் கொடுக்குறனா கூட்ஸே அவருக்கு போன மாதிரி தான். ஆனால் கூட்ஸ் வந்து அவருக்கு போகலை, ஜஸ்ட் இன்னும் ஹை சீலேயே மிதந்துட்டுருக்கு. ஹை சி சேல்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இது. ஓகேங்களா? ஸோ இது பேர் தான் ஹை சி சேல்ஸு. ஆக்சுவலாக கூட்ஸ் வந்து கப்பல்லே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கப்பல்லே இருக்கும், கஸ்டம் டியூட்டி கட்டி வாங்கியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கஸ்டம் டியூட்டி கட்டி வாங்கியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த கூட்ஸோட இன்வாய்ஸை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து உடனே சேல் பண்ணிடுவாங்க. இவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக கஸ்டம் டியூட்டி என்னெல்லாம் பே பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து பே பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோகன்தாஸை ராதாகிருஷ்ணன் இட்டாலி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் இருக்குது. இப்போ மோகன்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்ஸ் வந்து ராதாகிருஷ்ணன்ட்ட வந்து கொடுத்துட்டாரு, அதோட டைட்டில் மட்டும் கொடுக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆனால் கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல்லே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து சப்ளை கிடையாது. ஐசி சேல்ஸை நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டைட்டிலை கொடுத்தாரா, இப்போ ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சிட்டாரா, ராதாகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுறான்னா இதோட கஸ்டம் டியூட்டி எல்லாத்தையும் பே பண்ணி கூட்ஸை உள்ளே இறக்கியாச்சு. ஓகே? ஸோ கூட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் வந்து இந்த கூட்ஸை ஃபுல்லாக உள்ளே இறக்கியாச்சு. இம்போர்ட் டியூட்டி கட்டி ராதாகிருஷ்ணன் வந்து உள்ளே இறக்கிடுவார். ஸோ இந்த ராதாகிருஷ்ணன் அப்புறமா இந்த கூட்ஸை வந்து என்ன பண்ணுவார், இறக்குனதுக்கப்புறம் மோகன்தாஸ் இன்டர்நேஷனலுக்கு வந்து இந்த கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஆஃப் கூட்ஸாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, இங்கே ரீட் பண்ணி பாருங்கள். த இம்போர்ட் டியூட்டி இன்க்ளூடிங் ஐஜிஎஸ்டி ஷால் பி பேயபிள் பை ராதாகிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் ஹவுஸ். ராதாகிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் ஆக்சுவலாக கூட்ஸ் வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து மோகன்தாஸை, ஆனால் கஸ்டம் டியூட்டி கெட்டி உள்ளே கொண்டு வர்றது வந்து ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ ராதாகிருஷ்ணன் வந்து உள்ளே கொண்டு வராரு. இப்போது உள்ளே கொண்டு வர்றதுக்கு மோகன்தாஸ் என்ன செய்கிறாரு, இந்த கூட்ஸோட டைட்டில் ஃபுல்லாமே ராதாகிருஷ்ணன் கொடுக்காரு. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம், இது வந்து நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து கூட்ஸ் வந்து கப்பல்லே தான் இருக்குது, ஜஸ்ட்டு கப்பலே தான் இருக்குது, அதோட டைட்டில் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹை சி சேல்ஸை நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகே? இப்போ இந்த கூட்ஸை வந்து இவர் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் பண்ணுறப்ப கஸ்டம் டியூட்டியும் பே பண்ணுவார், ஐஜிஎஸ்டியும் பே பண்ணுவார். ஸோ இதை நம்ம சப்ளையாக எடுத்துக்குவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னன்னா இந்த கூட்ஸை இறக்குமதி பண்ணிவிட்டு இந்த கூட்ஸை அப்படியே மோகன்தாஸ் இன்டர்நேஷனலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். இதுவும் சப்ளையாக கூட்ஸாக வரும். ஓகேங்களா? ஓகே? கிளியரா? இவ்வளோதான் மேட்ரு. ஸோ ரீட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும். இது வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக இந்த ப்ராசஸ்ஸை? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.
ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ஹை சி சேல்ஸ் ட்ரான்சஸ், இது வந்து ஹை சி சேல்ஸ் ட்ரான்சஸ். ஓகேங்களா. ஸோ ஹை சிலே கூட்ஸ் இது இருக்குது, ஜஸ்ட் அதோட பில்லை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. சப்ளை ஆஃப் கூட்ஸ் பை த கன்சைன் டு எனி அதர் பர்சன் பை என்டோஸ்மெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஆஃப்டர் த கூட்ஸ் ஹேவ் பீன் டிஸ்பேச் ஃப்ரம் த போர்ட் ஆஃப் ஆரிஜின் லொக்கேட் அவுட் சைட் இந்தியா பட் பிஃபோர் கிளியரன்ஸ் ஃபார் ஹோம் கன்சப்ஷன். அதாவது கிளியரன்ஸ் இன்னும் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இன்னும் கப்பலே தான் இருக்குது, கிளியரன்ஸ் வந்து இன்னும் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இன்னும் ஆகலை, ஜஸ்ட் அதோட டாக்குமெண்ட்ஸை மட்டும் என்ன செஞ்சிருக்காரு, மோகன்தாஸ் வந்து ராதாகிருஷ்ணனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, சப்ளை எடுத்துக்க மாட்டோம். சேல் ஆஃப் த கூஸ் பை மோகன்தாஸ் இன்டர்நேஷனல் டு ராதாகிருஷ்ணன். மோகன்தாஸ் டு ராதாகிருஷ்ணன் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடந்துக்கலாம், இதை நம்ம சப்ளை எடுத்துக்க மாட்டோம், இந்த ஹை சி சேல்ஸை சப்ளை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் த இம்போர்ட் டியூட்டி இன்க்ளூடிங் ஐஜிஎஸ்டி, இம்போர்ட் டியூட்டி ஐஜிஎஸ்டி சேர்த்து ராதாகிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் வந்து பே பண்ணி தான் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. இப்போ ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சுன்னா, இந்த டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக ராதாகிருஷ்ணன் கிடச்சிருச்சுலா. ஸோ இப்போ கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டை போய் இந்த கூட்ஸ் ஃபுல்லாக ஏங்குள்ள தான், இந்த டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே என்கிட்ட இருக்குது, ஸோ இந்த கூட்ஸை ஃபுல்லாக நான் கஸ்டம் டியூட்டி கேட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த கஸ்டம் டிபார்ட்மெண்ட் ஓகே இந்த கூட்ஸை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணனோட இதில் வந்து அந்த கூட்ஸை தூக்கி போட்டாங்க. இவர் வந்து கஸ்டம் டியூட்டி எல்லாத்தையும் பே பண்ணிட்டார். ஓகேங்களா. ஸோ இப்போ கஸ்டம் டியூட்டி பே பண்ணுறப்போ அதுக்கு ஐஜிஎஸ்டியும் சேர்த்து பே பண்ணுவாங்க. ஸோ இந்த கூட்ஸை வந்து ஐசி சீல்ஸ் அந்த ஷிப்லேருந்து இறக்கியிருக்காருலா, ஸோ இதுக்கு வந்து சப்ளையாக நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கு ஐஜிஎஸ்டி போடுவோம். ஓகேங்களா. at the time of the clearance of the goods or the import. In the case of the goods sold back by Radhakrishnan Export House to மோகன்தாஸா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கூட்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ராதாகிருஷ்ணன் வந்து மோகன்தாஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, இதை வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஜிஎஸ்டி ஷால் பி அப்ளிகபிள் ஆஃப் த சேம் சப்ஜெக்ட் டு அதர் கண்டிஷன் ப்ரிசைட் அண்டர் ஜிஎஸ்டி. ஓகேங்களா. இதை நம்ம நார்மல் டொமஸ்டிக் சேலாக நம்ம எடுத்துக்குவோம். அதாவது ராதாகிருஷ்ணன் வந்து மோகன்தாஸுக்கு கூட்ஸை சப்ளை பண்ணியிருக்காருல, இதை நார்மல் டொமஸ்டிக் சேலாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ சப்ளை ஆஃப் கூட்ஸு கீழே இது வரும். ஓகேங்களா. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. கிளியராக அபு, உங்களுக்கு கிளியர் தானே? அருள் பிரகாஷ், சந்திரன் கிளியர் தானே? ப்ரோ ஒரு டவுட், இந்த டைட்டில் சொல்றீங்களா, அது வந்து எப்படி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க? அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரோ, ஆர்சி இப்போ பைக்குனா ஆர்சி புக்கு, இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரம். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி இப்போ ஒரு கூட்ஸ் நீங்கள் இறக்கினா அதோட பில்லில் உங்கள் நேம் நீங்கள் தான் ஓனர்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பில்லில் எழுதி கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்போ டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ என்னென்னா மோகன்தாஸ் வந்து என்னட்டேன்னா அந்த பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பே பண்ணி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணனோட நேம் வந்து எழுதி கொடுத்துருவாரு. ஓகேங்களா. ஸோ ராதாகிருஷ்ணன் நேம் எழுதி கொடுத்துட்டாருன்னா இப்போ ராதாகிருஷ்ணன் தான் அந்த கூட்ஸோட ஓனர் சொல்லிட்டு அவரோட டாக்குமெண்ட்ஸை அந்த கூட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டை காமிச்சு கஸ்டம் டியூட்டி பே பண்ணி இவர் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. டாக்குமெண்ட்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகே தானே? கிளியரா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர் ப்ரோ, கிளியர். ஓகே ப்ரோ. அப்புறம் நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் வந்து ஈஸி தான். கிருஷ்ணதேவ் ட்ரேடர் பேஸ்ட் இன் இந்தியா, ராமகிருஷ்ணா பிரதர் ஆஃப் கிருஷ்ணதேவ் இஸ் லொக்கேட்டட் இன் சைனா. ஓகேங்களா. ஸோ இவரோட பிரதர் வந்து சைனாவில் இருக்கார் அண்ட் இஸ் ஆல்சோ என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ட்ரேடிங் ஆஃப் கூட்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க. கிருஷ்ணதேவ் பிளேசஸ் an order with Ramakrishna for procurement of goods from local market in China. Before the shipment of goods from China to India, Krishnadev sold such goods to Cristiano, a trader located in Brazil. Goods were subsequently shipped from China to Brazil. Commons tax, இது வந்து டாக்ஸேஜ் வராது ஆக்சுவலாக. என்னன்னா கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, பிரேசில். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கப்பலில் ஏற்றி விட்டார், இந்தியாவுக்குள்ளே வரவே இல்லை. ஓகேங்களா. ஹைசி சேல்ஸு இந்தியாவுக்குள்ளே வரவே இல்லை, அப்படியே அந்த கப்பல் இந்தியா பக்கமோடி வந்து பிரேசிலுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ கஸ்டம் டியூட்டி கேட்டு இந்தியாவுக்குள்ளே இறக்கவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இறக்கவே இல்லை, ஜஸ்ட் அது வந்து ஹைசி சேல்ஸ்லேயே கஸ்டம் டியூட்டி கெட்டாமல் இருக்குது. இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா சைனாலேருந்து பிரேசிலுக்கு டேரெக்டாக சேல் பண்ணிட்டாங்க. இதுவும் ஹைசி சேல்ஸ் தான். ஓகேங்களா. இதுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகாது. இந்தியாவுக்குள்ளே இறக்கிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஐஜிஎஸ்டி பே பண்ணி தான் இறக்கணும். இந்தியா விட்டு வெளியே போகுது அப்படின்னா அதுக்கு வந்து கஸ்டம் டியூட்டி வந்து பே பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஓகே. இன்வால்ஸ் சேல் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் a place in non taxable territory to another place in non taxable territory.
இந்த சைனாவும் நான் டாக்ஸபிள் டெரிட்டரி, பிரேசிலும் நான் டாக்ஸபிள் டெரிட்டரி. ஓகேங்களா. ஸோ இந்த கூட்ஸ் வந்து டேரெக்டாக அங்கே போயிருக்குது, இந்தியாவுக்குள்ளே வரவே இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்படி நம்ம நான் டாக்ஸபிள் டெரிட்டரி வந்து நான் டாக்ஸபிள் டெரிட்டரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அது சப்ளை கிடையாது, ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகாது. இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகல, ஷால் நாட் பி ட்ரீட்டட் அஸ் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஓகே தானே ப்ரோ. ஸோ 11 ஆளுக்கே முடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இனி வந்து காம்போசிட் அண்ட் மிக்சர் சப்ளைக்கு வந்து ப்ரொவிஷனோட ரெக்கார்டட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணேன். உங்களுக்கு நான் லிங்க் வந்து நான் அனுப்புகிறேன். ஓகேங்களா. ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 எம்பிக்குள்ளே தான் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஈஸியாக அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நாளைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நைட் வந்து கிளாஸ் இருக்காது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு சண்டே நைட் வந்து கிளாஸ் இருக்காது. எதுக்குன்னா சண்டே எப்பவுமே நான் ஃபுல் டே கிளாஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வந்து நடத்தியாச்சு. சேலரிலேயே நிறைய பேர் பெண்டிங் வச்சுருக்கிறீங்க இன்கம் டேக்ஸில். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீகால் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய நடத்தியிருக்கிறோம், சப்ளை வரைக்கும் நடத்தியிருக்கிறோம். ஸோ அதையுமே ரீகால் பண்ணுங்கள். ஜிஎஸ்டியில் நாளைக்கு ஒரு ரெக்கார்டு வீடியோஸ் போடுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மிக்சட் அண்ட் காம்போசிட் சப்ளைல இன்னும் 2-3 நிறைய சம்ஸ் இருக்குது. இந்த சம்ஸை ஃபுல்லாக நான் டீச் பண்ணி நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் ரெக்கார்டட் வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு ரெக்கார்டட் வீடியோ ப்ரொவிஷனுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ நாளைக்கு வரும். நாளைக்கு 2 லிங்க் நான் அனுப்புவேன். ஸோ 2 லிங்கில் உள்ள வீடியோ ஃபுல்லாமே நாளைக்கு உட்காந்து பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்கள் பார்க்கலையோ, எந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலையோ, எதெல்லாம் ரீகால் பண்ணலையோ எல்லாத்தையும் நாளைக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சிருங்க. திங்கக்கிழமையிலேருந்து நம்ம கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, கிளாஸ் ஃபைனப் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் கிளாஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா உங்களுக்கு? ப்ரோ இன்னைக்கு பார்த்த கேசஸ்லாம் பிடிஎஃப் அனுப்புவீங்களா? பிடிஎஃப் அனுப்பிடுவேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்றைக்கும் சந்திரன் வெளியே போயிட்டாரு, எப்போ போனாலே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே ப்ரோ, கிளாஸ் ஃபைனப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து